என் தேவன் என் கரங்களை பிடித்து என்னை நடத்துகிறவராக இருக்கிறார். அவர் இந்த நாட்களிலே இந்த வருடத்திலே எனக்கு சொல்லுகிற அனைத்து வார்த்தைகளும் ஒன்றும் தரையில விழாதபடி என் வாழ்க்கையிலே, என் குடும்பங்களிலே, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அனைத்தையும் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். கூட இந்த புத்தாண்டு ஆசீர்வாத கூட்டத்தில் 2ஆம் நாள் வந்திருக்கிறோம். உங்களை யாவரையும் ஆண்டவராகிய கிறிஸ்தேசுவின் நாமத்தினாலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். நாம் ஆண்டவருடைய வார்த்தை கேட்பதற்கு முன்பாக இந்த ஊழியத்தின் மூலமாக, இந்த ஊழியக்காரர் மூலமாக தேவனால் வழிநடத்தப்பட்டு தேவனுடைய கரத்திலிருந்து நன்மைகளை பெற்றுக் கொண்ட சகோதரி நம்ம மத்தியிலே சாட்சி பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு கரங்களை தட்டி நான் வரவேற்போமே. இந்த ஊழியத்தில் கர்த்தர் அவர்களுக்கு செய்த அற்புதங்களை அவர்கள் சொல்லுகிறார்கள். நாம் அதை கேட்டு விசுவாசிக்கும் போது நாமும் தேவனுடைய நன்மைகளை பெற்றுக்கொள்வோம். ஆமென் சொல்லுவோமே. ஹல்லேலூயா. அவங்க வந்து உடம்பு சரியில்லாமல் எங்கள் அண்ணன் போயிட்டாங்க. நான் தான் ஹாஸ்பிட்டல் ஃபோன் பண்ணி சொன்னேன். அண்ணா வந்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாங்க. ஐசியூக்குள்ளே விடமாட்டேன்ட்டாங்க. நாங்கள் வெளியில் வாசலில் நின்று நானும் பாஸ்டர் தான் ப்ரேயர் பண்ணோம். அப்போ பார்த்தீங்கன்னா அங்கே கொண்டு சேர்த்த உடனே எல்லாரும் சொன்னாங்க 60,000-70,000 ரூபா ஆகும், நீங்கள் எதுக்கு இங்கே கொண்டு வந்து சேர்த்தீங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் சொன்னாங்க. நாங்கள் அப்போ வந்து நாங்கள் அண்ணன்கிட்ட சொல்லிடணும், இன்னைக்கு சொல்கிறாங்கண்ணா இங்கே கொண்டு வந்து நாங்கள் அட்மிட் பண்ணிட்டோம், என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படிங்கும்போது வெளியில் நின்று நாங்கள் ப்ரேயர் பண்ணோம். நானும் அண்ணன் தான் ஜெபிச்சோம். அந்த ஜெபத்தில் பார்த்தீங்கன்னா அண்ணன் சொல்லி ஜெபம் பண்ணது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்களோட வருமானத்துலேருந்து ₹1 கூட வீணா யாருக்கும் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி ஜெபிச்சாங்க. அந்த வார்த்தையின்படி உண்மையாகவே ஆச்சரியங்க. 3 நாள் ஐசியூலேருந்து வெளியே வந்திருக்கோம். வெறும் ₹14,000 தான் செலவு பண்ணி உண்மையாக அந்த ஈரோட்லேயே ஒரு பெரிய ஒரு ஹாஸ்பிட்டல் அது. அப்படி ஒரு ஹாஸ்பிட்டல்ல இருந்து கர்த்தர் பார்த்தீங்கன்னா அவங்க வீணா எந்த செலவுக்கு இடம் கொடுக்காம கர்த்தர் பாதுகாத்தாரு. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பாருங்களேன், குறிப்பிடுகிறேன். நாங்கள் போன் பண்ணும்போது போயிட்டோம். ஆனால் ஐசி வார்டுக்குள்ளார எங்களுக்கு விடல. என்ன சொன்னாங்கன்னா, பிரேயர் முக்கியமா ட்ரீட்மெண்ட் முக்கியமானு கேட்டாங்க. ஆனால் நாம் ட்ரீட்மெண்ட்டை நம்புகிறவர் இல்லை, நம்ம ஆண்டவரை நம்புகிறவர். அலையா உடனே நாங்கள் அந்த ஐசி வார்டு கேட்டுக்கிட்டே நின்று நானும் சகோதரர்களும் சேர்ந்து ஆண்டவரிடத்துல ஜெபம் பண்ணணும். அவங்க சொன்ன மாதிரி, டாக்டர் சொன்ன மாதிரி எதுவும் நடக்கல. எந்த செலவும் அவங்களுக்கு வைக்கல. சீக்கிரத்தில் குறைந்த செலவுல வெளிவர வீட்டுக்கு வர ஆண்டவர் உதவி செய்யலாம். இப்போ வந்து நான் சொல்ல போகிறது வந்து, நான் ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததை சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் இந்த சாட்சிக்கு வந்தேன். பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த ஊருக்கு வந்து 30 வருஷம் ஆச்சு. இப்போ 30வது வருஷம். அப்போ வந்தப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் கொஞ்சம் வருமானத்துலேயும் எல்லா இதுலையுமே கொஞ்சம் பின்தங்கி தான் இருந்தோம். அப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் பொண்ணை எல்கேஜி சேர்க்கறதுக்காக எங்கள் வீட்டுக்காரருக்கு ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு டொனேஷன் ₹600 கேட்டாங்கன்னு சொல்லி திரும்ப கூட்டிகிட்டு வந்துட்டாரு. அப்படி பார்த்தீங்கன்னா அப்படி அந்த
அப்பயும் கடைசி நேரத்தில் நிறைய அறிவிச்சிட்டான். அப்போ பார்த்தீங்கன்னா நான் அழுதுகிட்டே அண்ணனுக்கு சொல்லுவேன். அண்ணன் பார்த்தீங்கன்னா அவ்வளோ தேர்தலாக வார்த்தையை சொல்லுவார். கண்டிப்பாக நீங்கள் ஒரு தெளிவான ஒரு படத்தை வைங்க, இப்படி தான் நடக்கும், இப்படி தான் பையன் வருவாங்கிற மாதிரி நீங்கள் ஒரு தெளிவாக யோசிங்க அப்படிம்பாங்க. அதே மாதிரி நான் பார்த்தீங்கன்னா நான் என்னோட கற்பனைகளை செவிக்கும் போது தான் நான் அப்படி ஜெபிச்சேன். இந்த வாசல் வழியாக அவன் ஏறி அந்த மெடலை வாங்கிட்டு இறங்குற மாதிரி நான் என் கற்பனைகளை நான் சொல்லி நினச்சி பண்ணேன். அதுவே நேராக நடந்துச்சு. 11 அடி இருந்துச்சு அவனுக்கு. அது யாராலையும் முடியாது. கர்த்தர் அவனை ஜெயிக்க வச்சார். அந்த கோல்டு அந்த மெடலோட வந்து அது ரொம்ப பெரிய ஒரு அற்புதம் எங்கள் குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அவன் வந்து வேலை கிடைக்கல, 7 மாசமா படிச்சு முடிச்சு வீட்டில் இருந்தான். அப்போ ஒரு வேலைக்கு போயிருந்தான், அது அவனுக்கு பிடிக்கல. அண்ணன்கிட்ட நான் சொன்னேன், எப்பவுமே நாங்கள் ஏதாவது ஆலோசனை கத்திரத்துல செபிப்போம், அண்ணன்கிட்ட ஆலோசனை கேட்போம். அப்போ கேட்கும்போது என்ன சொன்னாங்க, அவனுக்கு பிடிக்கலன்னா வர சொல்லிடுங்க, அது கத்தருக்கு சிஸ்டம் இல்லையா இருக்கும் அதனால சொன்னாங்க. அதுதான் அப்புறம் திரும்ப பார்த்தீங்கன்னா வேலை தேடி ரொம்ப தேடி ஆண்டோடைய பேர் பார்த்தீங்கன்னா அண்ணியோட பையனை எங்கள் சொந்தக்காரோட பையன் வந்துட்டு ஒரு கம்பெனி ஆரம்பிச்சிருந்தாங்க. அதில் போய் நாங்கள் கேட்குறப்ப அண்ணி சொன்னாங்க, உங்கள் பையனுக்கு இங்கிலீஷ் நாலேஜ்லாம் பத்தாது, வேலைக்கு நாங்கள் எடுத்துக்க முடியாது, நீங்கள் வெளியில் ட்ரை பண்ணுங்கன்ட்டாங்க. நான் ரொம்ப உடஞ்சி போயிட்டேன். உண்மையாக அவங்க வந்து அவ்வளோ எங்கள் கூட பாசமாக இருக்க மாதிரி இருப்பாங்க. நான் அதை நம்பி கேட்டுட்டேன். அப்போ வந்து அவங்க இல்லைன்ட்டாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா கற்றுக்கு ஒரு சின்ன வேலையை கொடுத்தாரு. அதுலேயும் அவன் கொஞ்சம் விருப்பம் இல்லாமல் ஃபஸ்ட்டு இருந்தான். அதையும் நான் அண்ணன்கிட்ட சொன்னேன், நிறைய கற்றுக் கொடுத்துட்டு இன்னும் கொஞ்ச நாள் அங்கே இருக்கட்டும் அப்படின்னாங்க. அதில் 4 வருஷம் நினச்சிருந்தான். கத்தர் பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஃபஸ்ட்டு போகிறப்ப சம்பளம் 8000 ரூபாய். அதுலேயும் அவன் ஆனால் ஆண்டோடைய கிருபையில உண்மையாக இருக்க ஆரம்பித்தான். நான் சொல்லுவேன், மாதம் சம்பளம் வாங்குறதுக்கு முன்னாடி ஆண்டவரோட இதை எவ்வளோவா அந்த தசம்பாவனை காணிக்கிட்டு பிடிச்சிரு அப்படின்னு அதே மாதிரி கொடுக்க ஆரம்பிச்சு கரெக்டாக கொஞ்ச நாளில் 10 மடங்கு அவரோட சம்பளத்தை உயர்த்தினார். ரொம்ப இருந்தாரு. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா திரும்ப ஜாம் பண்ணோம். இந்த மாதிரி ஒரு அந்த அங்கேருந்து வேலைக்கிட்டு வந்துட்டு அவன் சம்பளத்துக்கு இருக்க பிடிக்கல, சொந்தமாக பண்ணணும். அண்ணன் சொல்கிற மாதிரி நிறைய பேருக்கு நீங்கள் வேலை கொடுக்கணும் அப்படிங்கிறத பிரசங்கிட்ட அடிக்கடி சொல்லுவார். நான் அதெல்லாம் சொல்லுவேன், நான் எழுதி வச்சிருக்கேன். ஒரு நாள் அண்ணன் பிரசங்கிட்ட சொல்லி இருக்கும்போது நான் ஒரு பைபிளில் ஓரத்தில் எழுதி வச்சிருக்கேன், அடுத்த வருஷம் இவ்வளோ நேரத்துக்கு கமலேஷ் வந்து நிறைய பேருக்கு வேலை கொடுப்பான், முதலாளியாக இருப்பான்னு நான் எழுதி வச்சிருக்கேன். அதன்படி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் போன வருஷத்துக்கு போன வருஷம் தான் நினைக்கிறேன். அப்போ வந்து அவன் ஒரு கோயம்புத்தூரில் ஒரு பெரிய ஒரு கம்பெனியில் யார் எங்கள் பையனை வேலைக்கு சேர்த்துக்க மாட்டேன்னு சொன்னாங்களோ அந்த ஓனருடைய பார்ட்னர் அதுபடி மகிமைக்காக சொல்கிறான். அவனுக்கு அவ்வளோ ஞானத்தை கற்றுக் கொடுத்துருக்காரு. இப்போ எது செய்யணும்னாலும் கமலேஷோட ஆலோசனையின்படி தான் அங்கே எல்லாமே நடந்துட்டு இருக்கு. கத்தர் அந்த அளவுக்கு உயர்த்திருக்காரு. இவன் வந்து ஒரு நாளில் ஒரு ஹெச்ஆர் முன்னாடி போய் நிற்பான். வேலை கிடைக்கணும்னா ஹெச்ஆர் தான் நம்மளை செலக்ட் பண்ணுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கமலேஷ் ஹெச்ஆராக இருக்கும்படி அப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா அப்புறம் பல மடங்கு கத்தர் ஆசீர்வதிச்சாரு. இப்போல்லாம் கத்தருடைய கிருபையெல்லாம் உண்மையாக கத்தருடைய ஊழியத்துக்கும் காணிக்கைகளை தசம்பாய்த்து கொடுத்துட்டு இருக்கான். அதன்படி கத்தர் பல மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்காரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா அனிஷாவுக்கு திருமணம் பண்ணணும், படிச்சு முடிச்சுட்டு வந்துட்டா. அனிஷாவுக்கு திருமணம் பண்ணணும் அண்ணன் பேசிட்டு இருக்கும்போது வெளிநாட்டில் இருந்து ஒரு மாப்பிள்ளை ஃபஸ்ட்டு வந்துச்சு. அப்போ நான் அண்ணன்கிட்ட சொன்னேன், இல்லையே இது கத்தர் சித்தம் இல்லை அப்படின்ட்டாங்க. நாங்கள் எப்பவுமே ஆண்டோடைய ஆலோசனையாக அண்ணன்கிட்ட கேட்கறது வேண்டாம் அப்படின்ட்டாங்க, சேர்ந்து விட்டுட்டோம். திரும்ப கொஞ்ச நாள் கழிச்சு திரும்பவும் ஒரு மாப்பிள்ளை வெளிநாட்டில் இருந்து அமெரிக்காவில் இருந்து பார்த்தீங்கன்னா நான் அண்ணன்கிட்ட போய் கேட்டேன், ஃபோட்டோ காமிச்சு கேட்டேன். ஆனால் இந்த மாதிரி ஒரு பையன், ஏன்னா ஃபஸ்ட்டு அண்ணா வெளிநாட்டு மாப்பிள்ளை வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க, கொஞ்சம் தயக்கத்தோட நான் கேட்குறேன். அப்போ வந்துட்டு அண்ணன் சொன்னாங்க, இது கத்தருடைய சித்தம் தான், மனசு நல்லா திருப்தியாக இருக்குது, நீங்கள் பார்த்து முடிவு பண்ணுங்க அப்படின்னாங்க. அதன்படி பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தது அந்த ஒரே மாப்பிள்ளை தான் அனிஷாவுக்கு, என்னோட மகளுக்கு. கத்தர் அந்த மாப்பிள்ளையும் வாய்ப்பு பண்ணாரு. அமெரிக்க தேசத்துக்கு இப்போ இருக்காங்க. ஒரு நல்ல மகளை கத்தர் கொடுத்துருக்காரு. கத்தர் நமக்கு ஸ்தோத்திரம். அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களோட திருமணத்துக்கு 50 பவுன் நகை நாங்கள் போட்டதாக சொல்லியாச்சு. ஆனால் நகை ஆண்டோடைய கிருபையில எல்லாமே எங்களுக்கு கொடுத்துருந்தாரு. எல்லாமே பேக்கில் இருக்குது. திருப்பது கூட பணம் கிடையாது என்கிட்ட. அண்ணன்கிட்ட திரும்பவும் நான் சொன்னேன்னா எல்லாமே பேங்கில் இருக்குது, பணம் எதுவுமே கையில் வரணும் அப்படின்னு. நீங்கள் கவலைப்படாதீங்க, உங்களை தேடி பணம் வரும், உங்களை தேடி கொண்டு வந்து கொடுப்பாங்க அப்படின்னாரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் எங்களுக்கு பணம் வந்துச்சு. நகையை திருப்பணும், கல்யாணம் முடிச்சோம், மீதி எடுக்கும்படி கத்தர் ஆசீர்வாதம். அதே மாதிரி கத்தரின் கடியை கத்தர் கொடுத்தாரு. அவருக்கு ஒரு 7 மாதம் போல்
கொஞ்சம் டெலிவரி கிரிட்டிக்கல் ஆயிடுச்சு. விடிய காலம் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவுக்கு போயிட்டேன் டெலிவரிக்காக. அங்கே அனிஷாவோட டெலிவரிக்காக போயிருக்கிறேன். பார்த்தீங்கன்னா இங்கே வந்து விடிய காலம் 3:30 மணி 2 மணி 3 மணி. அப்போ வந்து நான் ஃபோன் பண்ணுறேன் கமலேஷுக்கு. அந்த டைமில் அண்ணனை போய் எழுப்பி கமலேஷ் ஃபோனை கொடுக்குறாங்க. அப்போ ஜாபிச்சாங்க. ஜெபிச்சு ஒரு செகண்டுக்குள்ளே கத்துறாங்க டெலிவரி இருக்கிறது. அவ்வளோ ஆச்சரியமாக இருந்துச்சு அது. அதுக்காக நிறைய பேர் சபையில் நீங்கள் எல்லாருமே ஜெபிச்சிங்க, அதுக்கெல்லாம் நன்றி. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பேத்திக்கு கூட நகை செஞ்சு போடுபடி கத்திரிக்க செஞ்சார். பயரத்தில் கூட ஒரு கமல் வாங்கி கொடுத்த கத்திரிக்க செஞ்சுருக்காரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் அந்த அனிஷா டெலிவரிக்காக நாங்கள் இருக்கும்போது அதெல்லாம் ஒரு நாள் நாங்கள் பேசிட்டு போது திடீர்னு சொன்னாங்க ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கோம். டெலிவரி அனிஷா முடிஞ்சு நாங்கள் வீட்டு கூட வரல. அப்போ எங்களுக்கு சொல்கிறாங்க நீங்கள் ஒரு இடம் வாங்கணும்னு கட்ட சொல்கிறாரு, நீங்கள் பேசிட்டு இருக்க மாதிரி இருக்குது உண்மையாக அப்படின்னு கேட்டாங்க. அனிஷா கிட்ட ஆமாம் நாங்கள் வாங்கிட்டு ஒரு இடம் பேசிட்டு இருக்கோம் அப்படின்னாங்க. நாங்கள் சொல்லவே இல்லை அண்ணங்கிட்ட, அதை பற்றி செவிக்கவோ சொல்லவே இல்லை. ஆண்டவரே அதை பற்றி கேட்டாங்க. அதை சொன்னாங்க முடிச்சிருவீங்க. ஆனால் ஒரு பெரிய தொகை 50 லட்சத்துக்கு அந்த இடத்த முடிச்சாங்க. ஆனால் கட்டர் பார்த்தீங்கன்னா அதையும் அவங்களுக்கு வாய்ப்பு பண்ணிட்டாரு. அவங்களுக்கு தெரியப்படுத்தினாரு. அதை வந்து அது ரொம்ப ஒரு பெரிய விஷயம். அப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டு மேலே எனக்கு ரொம்ப நாள் ஆசை ஒரு வீடு கட்டணும் அப்படிங்கிறது. நான் எனக்கு சொன்னேன் இந்த மாதிரி நான் அப்படிங்கும்போது அண்ணன் தான் ஃபஸ்ட்டு எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க இந்த மாதிரி வீடு கட்டுறதை பற்றி கத்தர் உங்கள்கிட்ட பேச சொல்கிறாரு, நீங்கள் அது மாதிரி எதாவது நினச்சிருக்கீங்களான்னு அவர் தான் என்ன கேட்டார். ஆமாண்ணா எனக்கு ரொம்ப நாள் ஆசை மேலே ஒரு வீடு கட்டணுங்கிறது அப்படின்னு. அப்புறம் பார்த்தீங்கன்னா அண்ணா செப்பிச்சாங்க. அவங்க ஜெபம் பண்ணும்போது என்கிட்ட வெறும் 40,000 இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா 4 வீட்டை கட்டி கொடுத்தாரு. 15 எல்லாத்தையும் வாங்கிட்டு பண்ணினாரு. கமலேஷ்க்கு திருமணம் அதே மாதிரி கத்தருடைய கிருபையில நல்ல ஒரு நேர்த்தியாக இந்த லாக்டவுன் டைமில் தான் நடக்க முடிஞ்சிச்சு. ஆனால் பார்த்தீங்கன்னா அதுலேயே எங்களுடைய பிரயாணத்தில் எல்லாம் கத்தர் வாங்கி பண்ணாரு. ஒரு தீங்கும் அணுகாதபடி பாதுகாத்தாரு. பக்கத்தில் யாரும் இருக்கக்கூடாதுனாங்க. ஆனால் நாங்கள் 120 பேர் 150 பேரோட திருமணம் பண்ணிட்டு வந்தோம். கத்தர் ஒரு தீங்கும் அணுகாதபடி பாதுகாத்தாரு. போக்கில் வரத்திலும் அந்த இபாஸ் பிரச்சனை எதுவுமே இல்லாமல் நேர்த்தியாக நடத்தினாரு. நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இப்போ சொல்றது எல்லாமே இந்த வருஷத்தில் நடத்த ஒரு அற்புதம். அப்புறம் பார்த்தீங்கன்னா கமலேஷ் திருமணத்துக்காக கத்தர் அவன் ஆசீர்வாதத்தை நிறைய பெருக பண்ணியிருக்காரு தான். இருந்தாலும் நம்மளோட பங்கு கொஞ்சம் இருக்கணும்னு சொல்லி நான் கொஞ்சம் பணம் சேமிச்சுட்டு இருந்தேன். எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா எனக்கே ஆச்சரியமா இருந்துச்சு. 1.5 லட்சம் ரூபாய் கேஷாக கொடுக்கும்படி கத்தருக்கு என்ன செஞ்சாரு. தொழில் பார்த்தீங்கன்னா வெறும் டெய்லரிங் வேலை தான். அது ரொம்ப ஒரு எப்படி சொல்றது, வெளியில் சொன்னால் கொஞ்சம் இதாக தான் நினைப்பாங்க அந்த மாதிரி ஒரு தொழில். ஆனால் கத்தர் ஆசீர்வாதத்தை மிகவும் பெருக பண்ணியிருந்தாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா வீடு பெயிண்ட் அடிக்கிறதுக்காக ஒரு 70,000 ரூபாய் சேர்த்து வச்சுருக்கேன். அப்போ நான் அண்ணன்கிட்ட சொன்னேன், எப்போவுமே நான் ஜாம் பண்ணுறதுக்கு அண்ணன்கிட்ட சொன்னேன். அப்போ அண்ணன் சொன்னாரு நான் வளையல் வாங்கணும்னு சேர்த்து வச்சுருந்தேன். ஆனால் இப்போ வந்து கமலேஷ்க்கு கல்யாணம் ரெடி ஆகிட்டு இருக்கிறதுனால அதை நான் பெயிண்ட் அடிக்க போகிறேன்னா அப்படின்னு. அப்போ அண்ணன் சொன்னாரு நீங்கள் பெயிண்டே அடிப்பீங்க வளையல் வாங்குவீங்க அப்படின்னாரு. அப்படி சொல்கிறப்ப என்னையால் ஏற்றுக்க முடியல. உண்மையாக நான் இன்னொரு வருஷம் வேலை செஞ்சால் தான் அந்த பவுடர் நான் வாங்க முடியும். அப்போ நான் யோசிச்சுட்டு இருக்கும்போது அண்ணன் ஆனால் இப்போ அண்ணன் சொல்கிறத எப்போவுமே விசுவாசிப்பேன். ஏசப்பா தான் நமக்கு சொல்கிறாரு அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் ஒரு நாள் சும்மா சாதாரணமாக என் மகன்கிட்ட பேசிக்கும்போது நான் சொன்னேன், தம்பி நான் இப்போ வளையல் வாங்கணும்னு சேர்த்து வச்சுருந்த பணத்தை தான் பெயிண்ட் அடிச்சிருக்கேன் அப்படின்னு. அதனால என்னமோ உங்களுக்கு நான் வளையல் நான் வாங்கி தரமா அப்படின்னு சொல்ல அவ்வளோ சீக்கிரமாக பிள்ளைங்க சொல்கிறது அவ்வளோ இது இல்லையா. அப்புறம் பார்த்தீங்கன்னா வளையல் வாங்க போகலாமா அப்படின்னா ஒரு நாள் இங்கே ஆலயத்துக்கு வந்துட்டு தான் நாங்கள் வளையல் வாங்க போனோம். அங்கே போனோன்னு பார்த்தா அவனுக்கு செயின் பார்த்துட்டே இருந்தவன் திடீர்னு என்ன நினச்சான்னு தெரியல. எனக்கு ஏற்கனவே ஒரு செயின் இருக்கலாமா, நீங்களும் ஒரு செயினும் வளையல் வாங்கிக்கோங்க அப்படின்னா கத்தருடைய கிருபையில அன்னைக்கு 6 பவுன் கத்த வாங்கினாங்க. பார்த்தீங்கன்னா மருமகளுக்கு 10 பவுன்ல செயின் வாங்கும்படி கத்தர் கிருபை செஞ்சாரு திருமணத்துக்கு. அவ்வளோ ஒரு ஆச்சரியம். நானே என்னுடைய சொந்த இந்த பிஸ்னஸில் 6 பவுன் காயின் வாங்க கத்தர் எனக்கு கிருபை செஞ்சாரு. அப்புறம் மோதிரம் 2 வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு பொருத்தனைக்காக 2யுமே கத்தருடைய ஆலயத்துக்கு நான் செஞ்சேன். அப்போ நான் சொல்ல மாட்டேன் ஏசப்பா நான் 1 கொடுத்தா நீங்கள் எனக்கு 2 தருவீங்க அந்த மாதிரி. ஆண்டோடைய கிருபையில எனக்கு 2 மோதிரத்தை கத்தர் திரும்பவும் எனக்கு செஞ்சாரு. நமக்கு ஸ்தோத்திரம். கமலேஷ் 10 பவுன்ல காயின்ஸ் வாங்கும்படி கத்தர் கிருபை செஞ்சாரு. மருமகளுக்கு கட்டத்தின் கனியை கத்தர் கொடுத்துருக்கிறாரு. கத்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அடுத்தது பார்த்தீங்கன்னா நான் அனிஷாவோட இந்த காரியத்தை நான் சொல்லி ஆகணும் இந்த நேரத்தில். என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்க மிச்சிகன் ஸ்டேட்டில் இருந்தாங்க அமெரிக்காவில். அங்கேருந்து இவங்களுக்கு மேரிலேண்டுங்கிற இடத்துல என் மருமகனுக்கு டிரான்ஸ்ஃபர்
போய் சேர்றதுக்காக போயிருக்காங்க. அந்த ஒரு வாரத்துக்குள்ள லாக்டவுன் போட்டாச்சு. அதெல்லாம் ஆண்டோடைய பெரிய கிருபை. அந்த நாள் அவங்க போகல அப்படின்னா அந்த வேற ஒருத்தருக்கு போயிருக்கும். இதுல இன்னொரு அற்புதம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அவங்க இருந்த மிச்சிகன் ஸ்டேட் தான் கொரோனா பாதிப்புல 2வது இடத்துல தான். அப்போ அந்த இடத்துல இருந்து கர்த்தர் நம்ம எப்படி பேர் பிரித்து அங்கே கொண்டு போயிட்டாரு அடுத்த ஸ்டேட்டுக்கு. அது ஒரு பெரிய அற்புதம். அதெல்லாம் எப்படி அப்படின்னு கேட்டால் அண்ணனோட பிரேயர் தான். எங்களுக்காக நம்ம குடும்பத்துகளுக்காக அப்படி நம்ம ஜெபிக்கிறோமோ இல்லையோ அண்ணா அப்படி ஜெபிச்சுட்டு நமக்கு ஸ்தோத்திரம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா என் கணவருக்கு கடையில் பார்த்தீங்கன்னா ஒரு மழை காலத்தில் இப்போ ஒரு 4-5 மாதம் இருக்கும். அதுக்கு முன்னாடி கரண்ட் ஷாக் அடிச்சிருச்சு. ஷாக் அடிச்சிச்சுன்னு சொல்கிறத விட அந்த பிளக்கு சொல்லும்போது கையை அப்படியே அதுலேயே பிடிச்சிக்கிச்சு. அப்படியே கரண்ட் அவங்களே சொல்கிறாங்க, நம்ம அவ்வளோதான், இன்னைக்கு நம்மளுக்கு யாருமே இல்லை, நம்மளை யாருமே காப்பாற்ற முடியாதுங்கிற மாதிரி ஒரு மாதிரி யோசித்தேன். ஆனால் ஒரு மண்டைக்குள்ள ஒரு யோசனையும் இந்த மூட்டை மேலே ஏறிட்டா நம்ம கை வந்துடும் அப்படிங்கிற மாதிரி ஆண்டவர் உணர்த்திக்கிறாரு. உடனே அது மேலே ஏறினோடனே அந்த கை பார்த்தீங்கன்னா கை விட்டுப்பட்டுருச்சு. அப்போ நான் எந்த டைமில் இது நடந்தது அப்படின்னு கேட்கும்போது 10-20ன்னு சொல்கிறாங்க. நான் அந்த டைமில் அந்த 91 சங்கீதத்தில் நான் படிச்சுட்டு இருக்கேன் வீட்டில் இருந்து. கற்று பார்த்தீங்களா, நம்ம வாசிக்கிறது கூட கற்று கனம் பண்ணி பாருங்க. அப்படி எல்லா காரியங்களும் நடத்தினாரு. இந்த 3 வருடத்தில் பார்த்தீங்கன்னா கற்று என்ன 7 நாடுகளுக்கு கற்று என்ன அழைச்சிட்டு போயிருக்கிறாரு. என்னென்ன பார்த்தீங்கன்னா அங்கே சொல்லுவாங்கள்ல, தீவுகள் உனக்காக காத்திருக்கிறது அப்படின்னு சொல்றத கர்த்தர் நிறைவேற்றி இருக்கிறாரு. நிறைய அற்புதத்தை கர்த்தர் நம்முடைய வார்த்தையில செஞ்சிருக்காரு. ஒவ்வொரு வாரமும் கர்த்தருடைய நாமத்தை நாம் தொழுது கொள்ள வரும் பொழுது அவருடைய வசனத்தின்படி நம்ம நடக்கும்போது கர்த்தர் நம்மளை அருமையா வழிநடத்தி வருகிறாரு. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். போன வருஷம் வாக்குத்தத்தின்படி நீ என்னுடைய வாக்குத்தத்தின்படி என்ன அவரோட மகளா ஆசீர்வதித்து வழிநடத்திருக்காரு. இந்த வருஷம் வாக்குத்தத்தமும் உனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும் சொல்லியிருக்கிறாரு. அதன்படி கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இத்தனை செய்தது ஏசப்பா. ஏன்னா நாம் ஆராதிக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிரோடு கூட இருக்கிறார், ஜீவனோடு இருக்கிறார். ஆமென் சொல்லுவோமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, அவங்க சொன்னாங்க முதல்ல அவங்க பெண்ணை ஸ்கூல்ல சேர்த்தும் போது 600 ரூபாய் ஃபீஸ் கட்ட அவங்களால முடியல. ஆனால் படிப்படியாக ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறார், உயர்த்திருக்கிறார். நீங்க ஆண்டவருக்கு உண்மையா இருக்கும்போது ஆண்டவருடைய உண்மையை உங்க வாழ்க்கையில இப்படிப்பட்ட நன்மையினால வெளிப்படுத்துவார். ஆமென் சொல்லுவோமே. ஹல்லேலூயா சொல்லுவோமே. ஹல்லேலூயா. மகிமைப்படுவதாக. இந்த நாளில் கூட இந்த 2021க்கான புத்தாண்டு ஆசீர்வாத 2வது நாட்களுக்கு வந்திருக்கிற உங்களுக்கான ஆண்டுடைய வார்த்தையை இன்றைக்கு நாம் தியானித்து நாம் அதை விசுவாசித்து நன்மைகள் நாம் பெற்றுக்கொள்ள போகிறோம். ஆமென் சொல்லுவோமே. நாம் எடுத்து வாசிப்போம். ஆதியாகமம் 17வது அதிகாரம் 1-2 வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். யாராவது ஒருவர் மைக்கில் வாசிங்க. ஆபிரகாம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு, நான் உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் என்றார். ஆமென் சொல்லுவோமே. பாருங்க, நாம் ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லமுள்ள தேவன், வல்லமை நிறைந்தவர், எதையும் செய்யத்தக்கவர். ஆமென் சொல்லலாமே. அவர் நம்மளிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் உத்தமமான இருதயம். அவருக்கு உண்மையாக இருக்க வேண்டும். அவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிந்தவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஆமென் சொல்லுவோமே. அவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிந்தவர்களாக இருக்க வேண்டும். அவர் எதிர்பார்க்கிறார். பாருங்க, இங்க பாருங்க, அவருடைய வார்த்தை பாருங்க. நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு, நான் உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கையை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன். அல்லேலூயா. அப்ப நம்ம ஆண்டவரோடு கூட உண்மையாக இருக்கும்போது, அவருக்கு முன்பாக உத்தமமான ஒரு வாழ்க்கை வாழும்போது
ஆண்டவர் நமக்கும் அவருக்கும் நடுவாக ஒரு உடன்படிக்கை உண்டாக்குகிறார். வார்த்தையின் மூலமாக, வாக்கு தத்தத்தின் மூலமாக உடன்படிக்கை உண்டாக்கி வார்த்தை நமக்கு தந்து அந்த வார்த்தையின்படியே நம்மை ஆசீர்வதித்து பெருக பண்ணுகிறவராக இருக்கிறார். ஆமென் சொல்லுவோமே. அப்படியே ரோமர் 4வது அதிகாரம் 24வது அதிகாரம் 19, 20, 21 வசனத்தை வாசிக்க கேட்போம். ரோமர் 4வது அதிகாரம் 19வது வசனம், 20வது வசனம், 21வது வசனம். அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை. பாருங்க, ஆபிரகாமுக்கு தான் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், உடன்படிக்கை பண்ணுகிறார். பாருங்க, அவன் விசுவாசத்திலே பலவீனமா இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனா இருக்கும்போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாமல் இருந்தான். அப்படி என்றால் 100 வயதான ஆபிரகாமுக்கு ஒரு குழந்தையை பெற்றெடுக்கும்படியான சக்தியானது இல்லை. சாராளுக்கு பிள்ளையை பெற்றெடுக்கும்படியான ஒரு வாய்ப்புகள் மிகவும் குறைந்து போனது. ஆனால் பாருங்க, அங்க சொல்லப்படுகிறது பாருங்க, சாராளுடைய கர்ப்பம் செத்து போனது அவன் எண்ணாமல் இருந்தான். தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்கு பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்திலே வல்லவனானான். ஆமென் சொல்லுவோமே. அப்ப பாருங்க, அவன் ஆபிரகாம் தன்னை சுற்றி இருக்கிற சூழ்நிலைகள் மேலே கவனத்தை செலுத்தவில்லை. தன்னை சுற்றி இருக்கிற சூழ்நிலைகளை பார்த்து ஆபிரகாம் நம்பிக்கையை அந்த சூழ்நிலை மேல் வைக்கவில்லை, ஆண்டவர் மேல் வைத்தார். ஆமென் சொல்லுவோமே. ஆண்டவருடைய வாக்கு தத்தத்தின் மேல் உடன்படிக்கை நம்புகிற ஒரு மனிதனாய் ஆபிரகாம் இருந்தார். அதுல பாருங்க 21 பாருங்க, தேவன் வாக்கு பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்திலே வல்லவனானான். அப்படி என்றால் இன்றைக்கு அநேகர் சொல்லுகிறாங்க, ஆண்டவர் எனக்கு செய்யும் பாஸ்டர், அப்புறம் பார்க்கலான்ட்டு. ஆனா ஆபிரகாம் ஆண்டவர் செய்ததுக்கு அப்புறமாக ஆண்டவரை நம்பவில்லை. ஆண்டவர் செய்வதற்கு முன்பாகவே அவர் எனக்கு செய்கிறவராக இருக்கிறார், வாக்கு பண்ணினவராக இருக்கிறார், வாக்கு பண்ணினதை நிறைவேற்ற வல்லமையுள்ளவராக இருக்கிறார் என்று கர்த்தரை மகிமைப்படுத்தி விசுவாசத்திலே வல்லவனாய் ஆபிரகாம் மாறினார். கரணத்துக்கு ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவாங்க. ஆகையால் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. 22வது வசனம் பாருங்க, அது நீதியாக. அப்போ ஆபிரகாமுடைய விசுவாசத்தை தேவன் அங்கீகரித்தார். 23 பாருங்க, 23வது வசனம் பாருங்க, அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்பது அவனுக்காக மாத்திரமல்ல நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் வேதத்தை வெவ்வேறு விதமாக போதிக்கிறார்கள். அதுல பழைய ஏற்பாடுங்க, அதுல அவங்களுக்குங்க, இன்னைக்கு நமக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி. ஆனால் கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, ரோமர் 4வது அதிகாரம் 23வது வசனமானது ஆபிரகாமுக்கு மாத்திரமல்ல நமக்காகவும் வாக்கு பண்ணியிருக்கிறார். அல்லேலூயா. நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப அருமையான திருச்சபையாரே, இந்த 2021 வருடத்துல 2ஆம் நாள் புத்தாண்டு ஆசீர்வாத கூட்டத்துக்கு வந்திருக்கிற உங்களுக்கு ஒரு நற்செய்தி என்னவென்றால், நீங்கள் சுற்றி இருக்கிற சூழ்நிலைகளை பார்க்க வேண்டாம், உங்களை பார்க்க வேண்டாம், உங்கள் பலனை பார்க்க வேண்டாம், உங்கள் குடும்பத்தில் இருக்கிற காரியங்களை பார்க்க வேண்டாம். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து வாக்கு பண்ணின வாக்கு தத்தத்தின் மேலே நீங்கள் நம்பிக்கை வைங்க. ஆமென் சொல்லுவோமே. அல்லேலூயா. உங்களுக்கு ஒன்று நடக்க வேண்டும் என்றால் ஆண்டவர் உங்களோட நிச்சயமாக வார்த்தைகளை பேசுகிறார். பாருங்க, ஒவ்வொரு வாரமும் இந்த ஆராதனைக்கு வருகிறீர்கள், ஒவ்வொரு மாதமும் வருகிறீர்கள், என்னிடத்தில் தனிப்பட்ட முறையில சொல்லுகிறீர்கள், நான் நினைத்துக் கொண்டு ஒன்று காரியத்தை நினைத்துக் கொண்டு வந்தேன், இப்படிப்பட்ட சூழ்நிலையில வந்தேன், எனக்காகவே ஆண்டவர் பேசினார் என்று நீங்கள் என்னிடத்திலே கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படியாக சாட்சி பகிர்ந்து கொண்டிருக்கிறீர்கள். அதற்கு நீங்கள் தான் சாட்சியா இருக்கிறீர்கள். அல்லேலூயா. நீங்கள் எத்தனை பேர் என்னிடத்துல சொல்லியிருக்கிறீர்கள்? கையை உயர்த்தி காமிங்க. காது கேட்கலையா நான் பேசுறது? புரியலையா? அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் பேசுகிறார். ஆகவே ஆண்டவர் அவருடைய ஜீவனுள்ள வார்த்தை மூலமாக பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இடைப்படுகிறார். வார்த்தை வந்த உடனே நடக்குமா நடக்காதாங்களா யோசிக்க கூடாது. ஆண்டவரை துதிக்க ஆரம்பிச்சிருக்கணும், ஆண்டவரை மகிமைப்படுத்த ஆரம்பிச்சிருக்கணும், ஆண்டவரை நம்ப ஆரம்பிச்சிருக்கணும். அல்லேலூயா. நம்பிக்கையிலே வல்லவர்களாய் மாறணும். ஆமென் சொல்லுவோமே. பாருங்க, அவன் விசுவாசித்தான்,
அது நீதியாக எண்ணப்பட்டது. கர்த்தர் அவனுடைய விசுவாசத்தை அங்கீகரித்து அற்புதங்களை செய்தார். ஆமென் சொல்லுங்க. ஹalleluya. அப்ப திருச்சபையாரே, நீ பழைய ஏற்பாட்டை படித்தாலும் சரி, புதிய ஏற்பாட்டை படித்தாலும் சரி, எனக்காக எழுதப்பட்டிருக்கிறது என்று நீங்கள் விசுவாசித்து படிக்க வேண்டும். வேதத்தை தியானிக்க வேண்டும். ஆமென் சொல்லுவோமே. நான் அடிக்கடி உங்களிடத்தில் சொல்லுகிறேன், தேவாதி தேவனை பற்றி, சர்வ வல்லமையுள்ள தேவனை பற்றி பரிசுத்த வேதத்தில் தேவ ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். உங்களை குறித்தும் என்னை குறித்தும் எழுதி வைத்திருக்கிறார். ஹalleluya. இதை புரிகிறவர்களுக்கு புரியும், புரியாதவர்களுக்கு புரியாது. ஆமென் சொல்லுவோமே. அப்ப வேதத்தில் இருக்கிற வாக்குத்தத்தம்னா யாருக்குங்க? யாருக்குங்க? நமக்கு, எனக்கும் உங்களுக்கும். ஆமென் சொல்லுவோமே. அப்ப நீங்க ஏதோ வேதத்தை தியானிக்கும் போது கடமைக்காக தியானிக்க கூடாது. கர்த்தர் எனக்காக வைத்திருக்கிறார், எனக்காக வைத்திருக்கிறத நான் அறிந்து கொள்ள வேண்டும், என்னை அறிந்து கொள்ள வேண்டும், என் வழியை அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நீங்கள் வேதத்தை தியானிப்பீர்கள் என்றால் ஆவியானுடைய வழிநடத்தலை நீங்கள் உங்கள் வாழ்க்கையை பார்க்க முடியும். ஆமென் சொல்லுவோமே. ஹalleluya. யாத்திராகமம் 34வது அதிகாரம் 10வது வசனத்தை எடுத்து வாசிக்க கேட்போம். யாத்திராகமம் 34வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அதற்கு அவர், இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன். பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்வேன். உன்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாய் இருக்கும். ஹalleluya. பாருங்க, இந்த மொழிபெயர்ப்புல பாருங்க, உன் ஜனங்கள் எல்லோரோடும் இந்த உடன்படிக்கை செய்கிறேன். பூமியிலே வேற எந்த ஜனத்துக்கும் செய்யாத வியக்கத்தக்க காரியங்களை நான் உங்கள் இடத்துல செய்வேன். சபையே, இந்த வசனத்தை விசுவாசிங்க, சுற்றி காட்டாதீங்க, கடவாய கையெழுத்து தவறோடு இருக்காங்க, உற்சாகமா இருங்க. வியக்கத்தக்க காரியங்களை கர்த்தர் உங்களுக்காக செய்ய போகிறார். பாருங்க, சகோதரி சாட்சி பகிர்ந்து கொண்டார்கள், நேற்று சாட்சி பகிர்ந்து கொண்டார்கள், நன்றி செலுத்தும் ஞாயிறு ஆராதனை அநேகர் சாட்சி பகிர்ந்து கொண்டார்கள். இதெல்லாம் வியக்கத்தக்க காரியம். ஹalleluya. உங்களால முடியுமா, உங்களால் செய்வாங்களா அப்படின்னு நினைக்கிற காரியங்களை கர்த்தர் அவர்களுக்காக கிரியை செய்கிறவராக இருக்கிறார். பாருங்க, ஆதியா 17வது அதிகாரத்துல 1-2 வசனத்துல, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமமாயிரு, உனக்கும் எனக்கும் நடுவாக ஒரு உடன்படிக்கை உண்டு பண்ணி உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன். ஹalleluya. ஒவ்வொரு நாளும் ஆண்டோட சமூகத்தை அதிகாரம் ஜெபிக்கும் போது, ஆண்டவரே உமக்கு முன்பாக நான் உத்தமமா இருக்கணும், நீர் என்னை வைத்திருக்கிற திருச்சபைக்கு உத்தமமா இருக்கணும், நீர் எனக்கு என்னை இதுவரைக்கும் ஆவிக்குரிய வார்த்தை தந்து என்னை நடத்தும்படியாக வைத்திருக்கிற ஆண்டவரே ஊழியக்காரனுக்கு நான் உத்தமமா இருக்கணும். ஆண்டவரே, என் குடும்பத்துக்கு நான் உத்தமமா இருக்கணும், என் கணவனுக்கு உத்தமமா இருக்கணும், என் மனைவிக்கு உத்தமமா இருக்கணும், என் பிள்ளைகளுக்கு உத்தமமா இருக்கணும், என் பெற்றோர்களுக்கு உத்தமமா இருக்கணும். உமக்கு முன்பாக நான் உமக்கு பிரியமான உத்தமமான காரியங்களை செய்யும்படியாக எனக்கு ஒரு உத்தமமான இருதயத்தை கொடுங்க ஆண்டவரே. ஜெபம் பண்ணுங்க, வேற எதையும் கேட்காதீங்க. அது இருந்தா போதும். ஆண்டவருடைய பார்வையில நீங்க வெளியேற பெற்றவர்களா இருப்பீங்க. ஆண்டவர் விரும்பத்தக்க தேவ மனிதனாக நீங்கள் இருப்பீர்கள், மனுஷங்களாக இருப்பீர்கள். ஆமென் சொல்லுவோமே. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர் எனக்கு வியக்கத்தக்க காரியங்களை என் வாழ்க்கையில இந்த வருடத்துல செய்ய போகிறார். சொல்லுங்க, ஆண்டவர் இந்த வருடத்துல 2021ஆம் வருடத்துல வியக்கத்தக்க காரியங்களை என் இடத்துல, என் குடும்பத்துல, என் தொழில, என் ஊழியத்துல, திருச்சபையில செய்ய போகிறார். கடவுளுக்கு கர்த்தருக்கு மகிமை உண்டாக்குவோமே. ஆண்டவர் ஏதோ ஒரு நாள் பேசிட்டு விட்டு விடுகிறவர்ல நம்மளோட இடைப்பட்டுக் கொண்டே இருப்பார். வாரம் இடைப்படுகிறார். அனைத்தினமும் நீங்கள் வீட்டில் வேதத்தை தியானிக்கும் போது அப்படி வார்த்தை மூலமாக இடைப்படுகிறார். உங்களுக்கு பிடித்த அல்லது தேவனால் வல்லமையால் பயன்படுத்தப்படுகிற தேவ மனிதனுடைய வார்த்தைகளை தேவ மனிதன் மூலமாக அப்படி வார்த்தை கொண்டு இடைப்படுகிறார். ஆமென் சொல்லுவேன். அடுத்து பாருங்க, உன்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் நான் மிக உன்னதமான கர்த்தர் என்பதை காண்பார்கள், நான் உனக்காக செய்ய போகும் அற்புதங்களை ஜனங்கள் காண்பார்கள். அப்படி என்றால் ஆண்டவர் எப்படிப்பட்ட அற்புதங்கள் செய்வாரு? அப்படி
அபத்தத்தை வாங்கி நீங்க மறைச்சில வைக்க முடியாது. எல்லாரும் பார்க்கிறதும் செய்யணும். அவர் உன்னதமான கர்த்தர், அவர் பெரிய கர்த்தர், சர்வ வல்லமையுள்ள தேவன். அவரால் செய்யக்கூடாதபடி அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லைங்க. எத்தனை பேர் நம்புறீங்க? நான் சொல்றதுக்காக ஆமென் அல்லேலூயா சொல்றீங்களா? இந்த கர்த்தருடைய ஆவியான வார்த்தையின் மூலமாக உங்களோட கூட இடைப்படுவதற்காக ஆமென் அல்லேலூயா சொல்றீங்களா? அல்லேலூயா ஆமென் சொல்லுவோமே. வியக்கத்தக்க காரியம். அல்லேலூயா வியக்கத்தக்க காரியம். வியந்து போக போறீங்க. என்னவானாலும் துர்காரியமான அநேக காரியங்கள் தேசத்துல நடக்கட்டும். நீங்க உத்தமமா இருக்க. வியக்கத்தக்க காரியம். வியக்கத்தக்க காரியம். உத்தம இருதயத்தோடு போடுங்க. முதல்ல உத்தமமா இருக்க கத்துக்கொள்ளுங்க. ஆண்டோட சமூகத்துக்கு போங்க. அவருக்கு முன்பாக வாஞ்சிங்க. உத்தமமா இருக்க வாஞ்சிங்க. வியக்கத்தக்கதான காரியம். அல்லேலூயா. அவங்க சொன்னாங்க சார் சொல்லும் போது முதல்ல ஸ்கூல்ல சேர்க்கும் போது 600 ரூபாய் இல்லை. அதுக்கப்புறம் ஆண்டவர் தந்ததெல்லாம் சொன்னாங்க. இது முடிவு இல்லை, இதுதான் ஆரம்பம். இந்த முடிவு இல்லை, இதுதான் ஆரம்பம். அவங்களுக்கு மாத்திரம் இல்லை, எல்லாருக்கும் ஆண்டவர் விசுவாசிக்கிற எல்லாருக்குமே அற்புதங்களை அவர் செய்கிறார். தன்னுடைய சரீரம் செத்து போனதை அவன் நினைக்கவில்லை. சாராவுடைய கற்பம் செத்து போனதையும் அவன் நினைக்கவில்லை. அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தையை நினைத்தான். வார்த்தையின் மேலே நம்பிக்கை வைத்தான். அந்த வார்த்தைக்காக ஆண்டவரை துதித்தான். அந்த வார்த்தைப்படியே ஆபிரகாம் ஆண்டவரிடமிருந்து நன்மைகளை பெற்றுக் கொண்டார். நீங்களும் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிறீர்கள், எழுதுகிறீர்கள். இதற்காக ஆண்டவரை துதிக்கும் போது, ஸ்தோத்திரிக்கும் போது, ஆண்டவரை மகிமைப்படுத்தும் போது இந்த வார்த்தையில் உள்ள ஆசீர்வாதங்கள் எல்லாம் நீங்கள் பெற்றுக் கொள்வீர்கள். ஆமென் சொல்லுமே. லேவியராகமம் 26வது அதிகாரம் 9-10 வசனத்தை வாசியுங்கள். லேவியராகமம் 26வது அதிகாரம் 9-10 வசனத்தை நீங்கள் வாசியுங்கள். பாருங்க, இந்த வருடத்துல வியக்கத்தக்க காரியங்கள் உங்களுக்கு செய்வார். சபையே அடுத்து பாருங்க, பழுகவும் பெருகவும் பண்ண போறார். எப்படிங்க? பழுகி பெருகுவீர்கள். அது அப்படியே படிங்க சிஸ்டர். நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாய் இருந்து உங்களை பழுகவும் பெருகவும் பண்ணி உங்களோட உடன்படிக்கையை திடப்படுத்துவேன். போன வருஷத்து பழைய தானியத்தை சாப்பிட்டு புதிய தானியத்துக்கு இடம் உண்டாகும்படி பழையதை விளக்குவீர்கள். பாருங்க, நான் உங்கள் மேல் கவனமா இருந்து, ஆண்டவர் எப்படி பண்ணுவாரா? உங்கள் மேல் கவனமாக இருந்து அவருடைய வார்த்தையை பாதுகாப்பார். உடன்படிக்கை வார்த்தையை பாதுகாப்பார். அடுத்த வசனம் போடுங்க தம்பி. அடுத்தது பாருங்க, அந்த மொழிபெயர்ப்பு பாருங்க. அப்படியே கொஞ்சம் பாருங்க. அங்க பாருங்க, நம்ம மொழிபெயர்ப்புல ஒரு மாதிரி இருக்கு, அது தமிழ்ல தான். அங்க பாருங்க, நீங்க ஒரு ஆண்டு விளைச்சலை போதுமான அளவிற்கு மேல், எப்படிங்க? போதுமான அளவிற்கு மேல் பெற்றிருப்பீர்கள். புதிய விளைச்சலும் பெறுவீர்கள். புதியதை வைக்க இடமில்லாமல் பழையதை வேண்டாம். விசுவாசிக்கிறதா பெற முடியும். விசுவாசிக்கிறதா பெற்றுக்கொள்ள முடியும். ஒன்றும் நடக்காது. ஆண்டவர் விசுவாசிங்க. பாருங்க, போதுமான அளவிற்கு மேல் பெற்றிருப்பீர்கள். புதிய விளைச்சலை பெறுவீர்கள். புதியதை வைக்க இடமில்லாமல் பழையதை ஏற்பீர்கள். இடம் கொள்ளாமல் போகிறீர்கள். ஆண்டவருக்கு ஆசீர்வாதம். உத்தம இருதயத்தோடு கூட நீங்கள் இருக்கும்போது, உத்தம இருதயத்தோடு இருக்கும்போது அவருடைய வாக்குத்தத்தம் எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில இந்த வருடத்துல நிறைவேறுவதாக இருக்கிறது. போன வருடத்துல 6-7 மாதங்கள் நாம் லாக்டவுன்ல தான் இருந்தோம். எந்த வருமானம் இல்லை. ஆனா நீங்க சொன்னீங்க, எனக்கு ஒரு நன்மை குறையப்படுது. சபைக்கு வார்த்தையை கற்றுக்கொண்டேதான் வந்தோம். ஏனென்றால் நம்முடைய நம்பிக்கை ஆண்டவராக இயேசுவிற்கு நாம் நம்பிக்கை வைத்தவர் உயிரோடு இருக்கிறார். இயேசு உயிரோடு இருக்கிறார். மரணத்தை ஜெயித்தவர்கள் நம் நம்பிக்கை இருக்கிறபடினாலே நீங்கள் எல்லாவற்றிலுமே நீங்கள் ஜெயம் எடுப்பீர்கள். ஆமென் சொல்லுவே. முதல் காரியம், வியக்கத்தக்க காரியங்களை செய்வார். உங்களை பழுகவும் பெருகவும் பண்ணுவார். அடுத்து 3வது லேவியராகமம் 26வது அதிகாரம் 45வது வசனத்தை வாசியுங்கள். உடன்படிக்கையை நிறைவேற்றுவார். ஆமென் சொல்லுவே. வாக்குத்தத்தம் எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவேறும். லேவியராகமம் 26வது அதிகாரம் 45வது வசனம் படிங்க.
அவருடைய தேவனாய் இருக்கும்படிக்கு நான் புறஜாதிகளின் கண்களுக்கு முன்பாக எகிப்து தேசத்திலிருந்து அவர்களை புறப்படச் செய்து அவருடைய முன்னோர்களோடு நான் பண்ணின உடன்படிக்கையை அவர்கள் நிமித்தம் நினைவு கூறுவேன். நான் கர்த்தர் என்று சொல்கிறார். ஆமென் சொல்லுவோமா? ஆபிரகாமுக்கு, ஈசாக்குக்கு, யாக்கோபுக்கு ஆண்டவர் வாக்கு பண்ணினார், உடன்படிக்கை பண்ணார். நமக்காக வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. வேதத்தில் இருக்கிற வாக்கு தத்தங்கள் எல்லாம் நினைவு கூர்ந்து உங்களையும் என்னையும் இந்த திருச்சபையும் ஊழியத்தையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். சொல்லுவே, உடன்படிக்கையை நினைவுபடுத்தி அதை நிறைவேற்றுகிற தேவனாக இருக்கிறார். ஆமென் சொல்லுவே. அவர் ஒருபோது உங்களுக்கு சொன்ன வாக்குறுதியை மறக்கவும் மாட்டார், மாறவும் மாட்டார். நீங்க மாறாது இருக்கிற வரைக்கும் அவர் மாற மாட்டார். நீங்க மாறீங்கன்னா அவர் மாறும். அதேயா என்ன நேற்றைய தினத்துல நீ என்னை கைவிட்டினா அவங்க என்னை கைவிட்டாங்கன்னா நானும் கைவிட்டுருவேன். அப்ப அவருக்கு கைவிடாதபடி உத்தம இருதயத்தோடு இருக்கணும். அதேயா இந்த வருடம் இல்ல, எப்பொழுதுமே ஆண்டவர் இந்த பூமியில நம்மளை வைத்திருக்கிற வரைக்கும் நாம் ஆண்டவருக்கு முன்பாக உத்தமமா உண்மையுமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவேன். அல்லேலூயா. அடுத்து பாருங்க, உபாகமம் 12வது அதிகாரம் 7வது அதிகாரம் 12, 13, 14 வசனங்களை வாசிங்க. உபாகமம் 7வது அதிகாரம் 12, 13, 14. இந்த நியாயங்களை நீங்கள் கேட்டு கைக்கொண்டு அவைகளுடைய செய்வார்கள். என்னுடைய மொழிபெயர்ப்புல இந்த 12வது வசனத்துக்கு முன்னாடி ஒன்று எழுதியிருக்கிறாங்க, ஆணைக்கு கீழ்ப்படிந்தால் பெரும் ஆசீர்வாதங்கள் அப்படின்னா ஆண்டோடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தால் பெரும் ஆசீர்வாதம் என்று நான் வைத்திருக்கிற பைபிள்ல இந்த 12வது வசனத்துக்கு முன்பாக ஒரு பெரிய எழுத்தில் எழுதியிருக்கிறார்கள். அப்படி என்றால் தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்தால் பெற்றுக் கொள்ளுகிற ஆசீர்வாதம். சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து இப்ப நம்ம பார்க்க போறது ஆண்டுடைய கற்பனைகளுக்கு, கட்டளைகளுக்கு, நியாயங்களுக்கு, அது விருப்பத்திற்கு நாம் கீழ்ப்படிந்தா வேற ஆசீர்வாதங்களை இப்ப பார்க்க போறோம். அல்லேலூயா. இப்ப பார்க்க போறோம். இதெல்லாம் நமக்கு தான், நம் சந்ததிக்கு தான், நம் ஊழியத்துக்கு தான், நம்முடைய சபையாருக்கு தான். அல்லேலூயா. பாருங்க 12 பாருங்க. என்னோடு செய்த உடன்படிக்கைப்படி உங்கள் தேவனாய் கர்த்தர் உங்கள் மீது அன்பு செலுத்த வேண்டும் என்றார். எப்படிங்க ஆண்டவர் மறுபேர்கள் பிடிப்பட்டிருக்குது. ஆண்டவர் உங்கள் மேல் அன்பா இருக்க வேண்டும் என்றால் இந்த சட்டங்களை நீ கவனமாக பின்பற்றி அவைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும். இந்த தேவன் உங்கள் முற்பிதாக்களோடு உறுதி செய்துள்ளார். நம்முடைய முற்பிதாக்களாகிய ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபோடு கூட அநேக தேவ மனிதர்களோடு கூட ஆண்டவர் உடன்படிக்கை உறுதி செய்திருக்கிறார். அல்லேலூயா. எப்படி தெரியுங்களா உறுதி செய்திருக்கிறார்? நீ எனக்கு கீழ்ப்படிந்தார், என் சத்தத்தை கவனமாய் கேட்டார், நான் சொல்வதை எல்லாம் செய்தார். அல்லேலூயா. நிறைய பேர் எதையுமே செய்யாம பெற்றுக்கொள்ளு பார்க்கிறாங்க. அது முடியவே முடியாது. கர்த்தரிடத்துல முடியாது. மனிதர்களை வேணா ஏமாத்தலாம், ஊழியக்கார வேணா ஏமாத்தலாம். ஆனா ஆண்டவர் என்ன பண்ண முடியாதுங்க, ஏமாற்றவே முடியாது. அங்க பாருங்க, ஆண்டவர் உங்கள் மேல் அன்பு செலுத்த வேண்டும் என்றால் அன்பு செலுத்தி முற்பதாக்களுக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தங்களை நம்முடைய வாழ்க்கையை நிறைவேற்ற வேண்டும் என்றால் தேவனுடைய கட்டளைகளுக்கு அவர் நம் இடத்துல என்ன எதிர்பார்க்கிறாரோ அதற்கு நாம் அப்படியே கீழ்ப்படிய வேண்டும். அப்ப ஆண்டவருக்கு கீழ்ப்படிதல் நிமித்தமாக இருக்கிற ஆசீர்வாதம் வச்சுக்கலாமா? அல்லேலூயா. பாருங்க, அடுத்தது பாருங்க 13. உண்மையில அன்பு வைத்து பாருங்க, தேவன் உங்கள் மீது அன்பு செலுத்தி உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்க ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது ஆண்டவருடைய அன்பு உங்கள் மேல் பெருகும். ஆண்டவருடைய அன்பு உங்கள் மேல் பெருகும் போது நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். உங்கள் தேசத்தை தேவன் வளர்ச்சி அடைய செய்வார். அப்படி என்றால் இந்த புதிய வருடத்துல உங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆண்டவர் வளர்ச்சி அடைய செய்வார். அல்லேலூயா. சொல்லுங்க, இந்த வருடத்துல எனக்கு உண்டான எல்லாத்தையுமே ஆண்டவர் வளர பண்ணுவாருங்க. சொல்லுங்க, சொல்லுங்க. அடுத்து பாருங்க, உங்கள் பிள்ளைகளை தேவன் ஆசீர்வதிப்பார். பக்கத்துல சொல்லுங்க, நீங்க ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து நீங்க ஆண்டவருடைய கட்டளைகளை கைக்கொள்ளும் போது, பிரமாணங்களை கைக்கொள்ளும் போது, நீங்க ஆண்டவருடைய வழியில நடக்கும் போது உங்க பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். அல்லேலூயா. அடுத்து பாருங்க, உங்கள் வயல்வெளிகளை வளமாக்குவார். அப்படின்னா உங்களுக்கு வருமானத்தை உண்டாக்குகிறார். எல்லாமே
திராட்சை எல்லாம் புதுசா நடக்க போகுது. சிலரெல்லாம் புதிய தொழில், புதிய காரியத்தை இந்த வருடத்துல நீங்க பார்ப்பீர்கள். சபையே நீ விசுவாசி, நீ விசுவாசி. புதிய காரியத்தை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். பார்க்க நேர்த்த தானியங்களையும் புதிய திராட்சை ரசத்தையும் எண்ணெயையும் தேவன் தந்தருள்வார். தேவனை தருவார். இந்த வரைக்கும் பார்க்காதது ஆண்டவர் தரப்போறார். உங்கள் பசுகளையும் கன்றுகளையும் ஆடுகளையும் ஆட்டு குட்டிகளையும் தேவனால் சொல்லிருப்பார். இங்க வளர்ப்புகிறவர்கள், நீங்க விவசாயம் இருக்கலாம், ஆடு மாடுகள் எல்லாம் நீங்க வைத்திருக்கிறவர்கள் அல்லது கோழி வளர்க்கிறவர்கள்லாம் நீங்க இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. சந்தோஷமா இருங்க, உற்சாகமா இருங்க, கர்த்தரை மகிழ்ச்சிப்படுத்துங்க. பசுகளை, கன்றுகளை, ஆடுகளை, ஆட்டு குட்டிகளை எல்லாம் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். நாங்கள் பெருக. அடுத்தது பாருங்க, ஆட்டுக்குட்டியின் தேவன் ஆசீர்வதிப்பார். கொடுப்பேன் என்று உங்கள் முற்பிதாக்களுக்கு அவர் வாக்களித்த அந்த தேசத்தில் அவர்களுக்கு எல்லா வகையான ஆசீர்வாதங்களையும் தந்தருள்வார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த வருடத்துல உங்க வாழ்க்கையில உலகத்துல என்னவானாலும் வரட்டும், எந்த துர்ச்செய்தி வேணாலும் வரட்டும், நீங்க பாருங்க, உங்களெல்லாம் நம்ம முற்பிதாக்களை, வேதத்தில் இருக்கிற முற்பிதாக்களை, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை தேவன் ஆசீர்வதிக்கும் போது அவர்களுக்கு அந்த நாட்டில் அவங்க இருக்கிற இடத்துல பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறீங்களா? போராட்டம் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? அதன் மத்தியில தான் ஆண்டவர் ஆசீர்வதித்தார் அவங்க. ஹல்லேலூயா. ஆக உலகத்துல நடக்கிற சம்பவங்களில நீங்க உங்க வீட்டுக்குள்ளார கதவை திறந்து வர வைக்காதீங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை வரவழைக்கிறவர்களா இருக்கு. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை எதிர்பார்க்கிறவர்களா இருக்கு. ஆமென் சொல்லுவோமே. பாருங்க, உங்களுக்கு எல்லா வகையான ஆசீர்வாதங்களையும் தந்திருப்பார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. விசுவாசிகள் சொல்லுங்க, நம்பாதவங்க அப்படியே அமர்ந்துருங்க, நம்புறவங்க சொல்லுங்க, உற்சாகமா சொல்லுங்க, உற்சாகமா. தேவன் சந்தோஷப்படும்படியாக, தேவன் பூரிப்படிம்படியாக, நம் ஆண்டவர் மகிழ்ச்சி அடையும்படியாக சொல்லுங்க. எனக்கு எல்லா வகையான ஆசீர்வாதங்களும் தருவார். நான் உத்தமமா தான் இருக்க போறேன், நான் உத்தமமா தான் இருக்க போறேன். உத்தமமாக இருந்து தேவன் வாக்கு பண்ணினதை நான் அவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள போகிறேன். ஹல்லேலூயா. எல்லா வகையான ஆசீர்வாதங்கள் தக்க மனைகளா ஒரு வசனம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். கூடாரத்தை விசாரிக்கும் போது குறைவே நீ காண மாட்டா. உன் வீட்டுல எல்லாம் நிறைவாக வீடு அச்சமில்லாத வீடு. ஹல்லேலூயா. இந்த வீடு சபை வீடு. இந்த வீட்டை தேவதூதன் இறங்குகிறாங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உங்க வீட்டுல ஆண்டவருடைய வார்த்தை இருக்குது, மகிமை இருக்குது. தேவ தரிசனத்துல நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க. மேக ஸ்தம்பமாய், அக்னி ஸ்தம்பமாய் அவர் உங்களோடு கூட இருக்கிறார். அவர் கூட இருக்கார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவர்களுக்கு எல்லாம் ஆகும். ஹல்லேலூயா. சொல்லுங்க, ஆண்டவரே இதையெல்லாம் நான் விசுவாசிக்கிறேன். ஏசப்பா, இதெல்லாம் நான் விசுவாசிக்கிறேன், எல்லாம் விசுவாசிக்கிறேன். இவைகள் எல்லாவற்றையுமே உடைய கணத்திலிருந்து நான் பெற்றுக்கொள்ள போகிறேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? ஆமென் சொல்லுவோமே. அடுத்த வசனம் 14. சகல ஜனங்களை பார்க்கிறோம் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். உங்களுக்குள்ளும் மற்ற எல்லா ஜனங்களை விடவும் நீங்கள் தேவனாலே ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். விசுவாசத்திலே வல்லமை உள்ளவர்களாய், விசுவாசத்துல யாரெல்லாம் முழு நம்பிக்கையோட கூட ஆண்டவரோடு கூட இருக்கிறீர்களோ அவர் நீங்க எல்லாருமே மற்றவர்களை விட ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். அடுத்து பாருங்க, ஒவ்வொரு கணவனும் மனைவி குழந்தை செல்வம் பெறுவீர்கள். அருமையான திருச்சபையாரே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரியே, சகோதரனே, திருமணம் நடந்து சில வருடங்களாக ஒரு
ஒருவேளை நீங்க குழந்தை பாக்கியம் இல்லாதபடி அது நிமித்தமாக வேதனைகளை அவமானங்களை சுமந்து கொண்டு நீங்கள் ஒரு துக்கத்தோடு கூட இருதயத்தில் காயப்பட்டவர்களாக நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்கு நேராக வருகிறது. கர்த்தருடைய வார்த்தை உன் கற்பத்திலே குழந்தையை கொண்டு வந்து நம்பிக்கையோடு கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. நம்பிக்கையோடு கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அவனை பார்த்து சொல்லுங்க, இயேசுவா, திருமணமாகி இத்தனை வருடமாக எனக்கு குழந்தை இல்லாமல் இருந்த என் கற்பத்திலே எனக்கு குழந்தையை வைத்து என்னை சந்தோஷமான பிள்ளைத்தாட்சியை ஆக்குவதற்காக உமக்கு நன்றி என்று சொல்லுங்கள். சகோதரியே, சகோதரனே, உங்கள் மனைவிக்காக துதியுங்கள், உங்கள் கணவருக்காக துதியுங்கள். பாருங்கள், ஆண்டவருடைய வார்த்தை வருகிறது. உபாகமம் 7வது அதிகாரம் 14வது வசனம், சகல ஜனங்களை பார்க்கிறோம், நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், உங்களுக்குள்ளும் உங்கள் மிருக ஜீவன்களுக்குள்ளும் ஆணிலாவிலே பெண்ணிலாவிலே மழை இருப்பதில்லை, எல்லாவற்றையும் ஆண்டவர் மாற்ற போறார். இந்த வருடத்திலே மாற்ற போறார். இந்த வருடத்தில் உனக்கு நல்ல குழந்தையை ஆண்டவர் கொடுக்க போகிறார். ஞானத்திலே நிலைமான குழந்தையை நீங்கள் பெற்றெடுக்க போகிறீர்கள். ஹல்லேலூயா. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறுகிற வருடம். ஆமென். பெருக பண்ணுவேன் சொல்லியிருக்கிறார். உன் குடும்பத்திலே பெருக்கத்தை பிள்ளையை கொடுத்து பெருக பண்ணுகிறவராக இருக்கிறார். குமாரனையும் குமார்த்தையும் பிறக்க பண்ணி உங்கள் குடும்பத்திலே குடும்ப அங்கத்தினுடைய எண்ணிக்கையை பெருக பண்ணுகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவரை துதியுங்கள். ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. இதுவரைக்கும் திருமணமாகி குழந்தை இல்லாமல் இருக்கிற நீங்கள் ஆண்டவரை சொல்லுங்க, இயேசுவே, என் குடும்பத்திலே என் குழந்தை உண்டாக்க பண்ணதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தையின்படி நான் கற்பம் தரித்திருப்பதற்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லி ஆண்டவருக்கு மகிமைப்படுத்துங்க. நீங்க பெற்றுக்கொள்வீர்கள். இந்த வருடத்தில் பெற்றுக்கொள்வீர்கள். 2021 வருடம் முடிவதற்குள்ளாக விசுவாசிக்கிறவர்களுக்கு ஆகும். விசுவாசிக்கிற நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். ஆமென் சொல்லுவோமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் கொடுக்க போறார். ஒருவேளை வீட்டில இருந்து பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருந்தீங்கன்னா, உங்க பக்கத்துல இருக்கிற சொல்லுங்க, ஆண்டவர் நமக்கு தர போறாருங்க, ஆண்டவர் நம்ம ஆசீர்வதிக்க போறாருங்க, ஆண்டவர் பெருமை பண்ண போறாருங்க, அப்படி கருத்து நம்மளை பெற்றுக்கொள்ள போறோங்க. சொல்லுங்க, பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களுடைய விசுவாசத்தை நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள். ஆமென் சொல்லுங்க. உபாகமம் 8வது அதிகாரம் 18வது வசனத்தை வாசிக்க கேட்போம். உபாகமம் 8:18. உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக, அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி. வாக்குத்தத்தத்தை அவர் உறுதிப்படுத்துகிற தேவனா இருக்கிறார். ஆனால் இதிலே முதல் பகுதியிலே 11 வருஷத்துக்கு முன்பாக இந்த பைபிள்ல போட்டிருக்கிறாங்க, கர்த்தரை மறந்தால் அழிவு வரும். ஆண்டவருக்கு நன்மை மட்டும் பெற்றுக்கொண்டு அல்லது ஒரு நன்மை பெற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் போதும் அப்படின்னு நின்று விடுறது, ஆண்டவரை தேடாமல் இருக்கும் போது இப்படிப்பட்ட உடன்படிக்கையின் ஆசீர்வாதங்கள் என்ன பண்ண முடியாதுங்க, பெற்றுக்கொள்ள முடியாது. இங்க பாருங்க, படித்தம்பி மறுபடியும் உன் தேவனையே கர்த்தரை நினைப்பாயாக. பக்கத்துல பாசுங்க, பக்கத்துல பாசுங்க. உங்க வாழ்க்கைக்கு எதிர்காலத்துக்கு ஆண்டவரையே நினைங்க, ஆண்டவரையே நினைங்க, ஆண்டவரே நினைங்க, தேவனையை கர்த்தரே நினைங்க. சொல்லுங்க, சொல்லுங்க, நான் சொல்றேன் சொல்லுங்க. ஆண்டவரே நினைங்க, உங்கள் தேவனையை கர்த்தரே நினைங்க. பாருங்க, அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளைகள் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிற உலக கொடுக்கிறவன். ஹல்லேலூயா. பாருங்க, இந்த மொழிபெயர்ப்புல பாருங்க, உடன்படிக்கை நிறைவேற்றும் போது இந்நாளிலே உங்களுக்கு இருக்கின்ற செல்வங்களை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்வதற்கான ஆற்றலை தந்தார். ஹல்லேலூயா. செல்வமான ஒரு நீங்கள் ஏற்படுத்திக் கொள்வதற்கான ஆற்றலை கொடுக்கிறவர். ஹல்லேலூயா. பலத்தை தருகிறவர். எல்லாருமே பாருங்க, எங்கேயுமே போய் யார் இடத்துல உதவிக்காக நிற்க கூடாது. ஊழியத்துக்கு தேவையானதை நான் செய்யணும். எல்லாரும் கொடுக்கறதை விட நான் கொடுக்கறது அதிகமா இருக்கும். ஆண்டவரை ஜெபிக்கிறோம். அப்ப ஆண்டவர் என்ன பண்ணுகிறாரு, என்ன பண்ணுகிறாரு? ஆற்றலை தருகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. செல்வங்களை உங்கள் வாழ்க்கை வசதியாக இருக்கும்படியாக, செல்வங்களை சேர்த்துக் கொள்ளும்படியாக நீங்கள் தொழில் செய்ய, வியாபாரத்தை செய்ய, வேலை செய்ய, அல்லது தேவனுடைய ஞானத்தினாலே புதிய புதிய காரியங்களை ஆரம்பித்து அதில் வெற்றி பெற தேவையான ஆற்றலை ஆண்டவர் இந்த வருடத்தில் உங்களுக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். கரலை தட்டி ஆண்டவருக்கு மகிமை உண்டாக்குவோமே.
பாருங்க, ஆண்டவர் உங்களுக்கு பலனை தருகிறவராக இருக்கிறார். ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிற பலன். சொல்லுங்க, எனக்கு மிகுதியான ஐஸ்வர்யம் செல்வம் உண்டாகுங்க. ஆண்டவருக்கு முன்பாக உத்தமமாக இருக்கும் போது எனக்கு எதையெல்லாம் என் தேவன் தருவார். கர்த்தருக்கு திருச்சபைக்கு உண்மையாக இருந்து இவைகளை நான் பெற்றுக்கொள்ள போகிறேன். நான் சொல்லுவேன். அடுத்த உபாகமம் 30வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசிங்க. உபாகமம் 30:16. உபாகமம் 30:16வது வசனம். நீ பிழைத்து பெருகிருக்கும்படிக்கும் நீ சுதந்திரிக்கிற போகிற தேசத்தில் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கும்படிக்கும் நீ உன் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூறவும் அவர் வழிகளில் நடக்கவும் அவர் கட்டளைகளையும் நியாயங்களையும் கைக்கொள்ளவும் நான் இன்று உனக்கு கற்பிக்கிறேன். ஆமென். அல்லேலூயா. பாருங்க, நீ பிழைத்து பாருங்க, உனது தேவனாகிய கர்த்தரை நேசிக்கும்படி நான் உனக்கு கட்டளையிடுகிறேன். அவரை பின்பற்றும்படியும் அவருடைய சட்டங்களும் விதிகளுக்கும் கட்டளைகளுக்கும் கீழ்ப்படியுமாறும் நான் உனக்கு கட்டளையிடுகிறேன். அல்லேலூயா. நாம் யாரை பின்பற்றணுமா? கர்த்தரை பின்பற்றணும். ஆமா, வேற யாரையும் பின்பற்றிடாதீங்க, என்னையும் பின்பற்றாதீங்க. நீங்க இங்க வரீங்க, கர்த்தருடைய வார்த்தை கேட்கறீங்க, வேதத்துல சரியா இருந்தா கேளுங்க. அல்லேலூயா. சரியா இருக்குதான்னு பார்க்கணும். பாஸ் சொல்றாரு அப்படிங்கிறது எல்லாத்தையும் என்ன பண்ணக்கூடாது, ஏத்துக்க கூடாது. நான் இன்னைக்கு வைத்திருக்கிற வேதத்துல என்ன போட்டிருக்குது, என்ன எழுதப்பட்டிருக்குது என்பதை நீங்கள் கவனிக்கணும். அடுத்து பாருங்க, சட்டம் பாருங்க, கீழ்ப்படியுமாறு நான் உனக்கு கட்டளையிடுகிறேன், பிறகு நீ வாழ்வாய். அப்படின்னா ஆண்டவருக்கு கீழ்ப்படிதான் நமக்கு வாழ்க்கை. ஆண்டவருக்கு கீழ்ப்படிதான் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கையை நாம் வாழ முடியும். ஆமென் சொல்லுவேன். அடுத்தது பாருங்க, பிறகு நீ வாழ்வாய், உனக்கு ஜனம் பெரிதாக வாழணும். அப்படின்னா உங்க குடும்பம் எல்லாம் பெரிதாக, அப்படின்னா எல்லாராலும் ஒரு கனப்படுத்தப்படும் ஒரு பெருக்கத்தை ஆண்டவர் தருவார். அல்லேலூயா. குடும்பத்தை கணக்குக்குரிய குடும்பமாக ஆண்டவர் மாற்றுவார்கள். குடும்பம் பெருகும், எண்ணிக்கையிலே பெருக பண்ணுவார். அடுத்து பாருங்க, உனக்கு சொந்தமாக்கி கொள்ள நீ நுழைகின்ற இந்த நாட்டில் உன்னை உனக்கு தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அப்படின்னா உனக்கு சொந்தமாக்கி கொள்ள நீ நுழைகிறாய். இந்த வார்த்தையை நீங்க கவனமா எழுதி வைங்க. இந்த வருடத்துல நிறைய உங்களுக்கு சொந்தமாக நினைக்கிறீங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பாருங்க, உனக்கு சொந்தமாக்கி கொள்ள நீ நுழைகிற இந்த நாட்டில், அப்போ இந்த வருடத்தில் நான் இதையெல்லாம் பெற்றுக்கொள்ள போகிறேன்னு சொல்லி இந்த 2021 ஜனவரி மாதம் 2ஆம் தேதியில நீங்க என்னவெல்லாம் திட்டம் பண்ணி தீர்மானித்து ஆண்டவர் மேல நம்பிக்கையுள்ளவர்களாக இருக்கிறீர்களோ அதை நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். அல்லேலூயா. ஆமென் சொல்லுவோமே. பாருங்க, நீ பிழைத்து பெருகும்படி நீ சுதந்திரிக்க போகிற தேசத்தில் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கும்படிக்கும் நீ உன் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூறவும் அவர் வழிகளில் நடக்கவும் அவர் கற்பனைகளையும் கட்டளைகளையும் நியாயங்களையும் கைக்கொள்ளவும் நான் இன்று உனக்கு கற்பிக்கிறேன். அல்லேலூயா. ஆண்டவருடைய கற்பனைக்கு கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவருடைய வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படியுங்கள். ஆண்டவர் உங்களை இந்த வருடத்திலே திரளாய் ஆசீர்வதிப்பார். ஆமென் சொல்லுவோமே. ஒரு அல்லேலூயா. அடுத்து 2 சாமுவேல் 23வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிங்க. 2 சாமுவேல் 23வது அதிகாரம் 5வது வசனம். சீக்கிரமா, நேரம் ஆகிட்டே இருக்குது. பாருங்க, 2 சாமுவேல் 23வது அதிகாரம் 5வது வசனம் பாருங்க. என்னுடைய வீடு தேவனிடத்தில் இப்படி இராதோ, அல்லேலூயா. கையை தட்டுங்க, கையை தட்டுங்க. உடன்படிக்கை பண்ணிருக்கிறார். பாருங்க, என்னுடைய வீடு தேவனிடத்தில் இப்படி இருக்காதோ, அப்படின்னா தேவனுடைய பார்வையில என் வீடு இப்படி இருக்காதோ. அல்லேலூயா. நாம் எப்பயுமே நல்லா இருக்கணும்.
யாருடைய பார்வையில்? உலகத்தின் பார்வையில் இல்ல, தேவனுடைய பார்வையில். அல்லேலூயா. தேவனுடைய பார்வையில் நல்லா இருப்பதற்காக எல்லாவற்றையும் ஆண்டவரிடத்தில் கேட்கப்பாங்க. கர்த்தர் என் குடும்பத்தை பலமுள்ளதாகவும் பாதுகாப்புள்ளதாகவும் மாற்றினார். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் உங்கள் குடும்பத்தின் மேலே அவருடைய பாதுகாப்பு இந்த வருடத்தில் இருக்கும். ஆமென் சொல்லுங்க. அடுத்து பாருங்க, தேவன் என்னோடு நித்திய உடன்படிக்கை செய்தார். எல்லா வழிகளிலும் இந்த உடன்படிக்கை நல்லது என்று தேவன் உறுதி செய்தார். உறுதியாக அவர் எனக்கு எல்லா வெற்றியையும் தருவார். எனக்கு வேண்டிய எல்லாவற்றையும் அவர் தருவார். இப்ப பாருங்களேன், அப்படியே கொஞ்சம் அண்ணாந்து பாருங்க. இந்த மொழிபெயர்ப்பு படிக்கல, கடைசியே இருக்க 2 வரியும் படிக்கல. எவ்வளவு ஆச்சரியம். அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க, உறுதியா நிச்சயமாகவே, அல்லேலூயா, நிச்சயமாகவே எனக்கு எல்லாவற்றையும், அல்லேலூயா, தேவனுடைய பார்வையில நீங்க உத்தமமா இருந்தீங்கன்னா இந்த வருடத்துல எல்லா வகையிலும் நீங்க வெற்றியை பெற்றுக் கொள்வீங்க. அடுத்தது பாருங்க, எனக்கு வேண்டிய எல்லாவற்றையும் அவர் தருவார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், எனக்கு எல்லா வெற்றியும் தருவார். நான் சொல்றது எப்படியே சொல்லுங்க, தேவனுடைய பார்வையில இந்த வருடத்துல உத்தம இருதயமா நான் இருந்து எல்லா வெற்றியையும் அவரிடத்திலிருந்து நான் பெற்றுக்கொள்ள போகிறேன். எனக்கு வேண்டிய எல்லாவற்றையும் அவர் தருவார். கையை வைத்து அவர் பார்த்து சொல்லுங்க, ஏசப்பா எனக்கு எல்லா வெற்றியையும் எனக்கு வேண்டிய எல்லாவற்றையும் நீங்க தரப்போறதற்காக ஸ்தோத்திரமாண்டவரே, ஸ்தோத்திரமாண்டவரே. உன் ஆண்டவரே, என் வாழ்க்கையில இந்த வருடத்துல பெறப்போகிற வெற்றிகளுக்காக உம்மை துதிக்கிறேன், உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆண்டவராகிய இயேசுவே, இந்த வருடத்துல நீர் எனக்கு தரப்போகிற எல்லா நன்மைக்காக உம்மை துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு தோல்வி கிடையாது. எதிர்பார்த்தது எல்லாம் கிடைக்கும். தேவன் செய்ய போகிறார். கர்த்தருடைய வேதம் சொல்லுதுங்க. உங்களை உற்சாகப்படுத்துறதுக்காக நான் சொல்லல, கர்த்தருடைய வேதம் சொல்லுது. கர்த்தருடைய வேதத்தில் இருக்கிறதா உங்களுக்கு போதிக்கிறேன். ஏன்னா ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், இதுல இருந்து ஒன்றை கூட்டம் கூடாதா, குறைக்கும் கூடாதா. ஆமென் சொல்லுமே. இருக்கிறது இருக்கிறபடி தியானித்துக் கொண்டு இருக்கிறோம். ஆமென் சொல்லுமே. ஆகவே நீங்க ஆண்டவருக்கு முன்பாக கீழ்ப்படிதல் உள்ளவராக. கடந்த வருடத்தில் நீங்க எப்படி நீங்களும் தெரியல, ஆனா இந்த வருடத்துல நீங்க ஒரு தீர்மானத்தை எடுக்கணும். ஆண்டவருக்கு முன்பாக ஒரு உடன்படிக்கை பண்ணுங்க. பாருங்க, உடன்படிக்கைங்கிறது 2 பேருக்குமே சார்ந்தது. கர்த்தரை நமக்கு உடன்படிக்கை பண்ணி அவர் சொன்னதெல்லாம் செய்யறாரு. ஆனா அவர் சொன்னதெல்லாம் நமக்கு செய்யணும்னா நம்ம இடத்துல சிலதை எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. அப்ப நீங்க ஒரு உடன்படிக்கை பண்ணணும். ஒவ்வொரு முறை வேதத்தை படிக்கும் போதுதான் கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு பேசும்போது நீங்க அவரோட ஆண்டவரை நான் இப்படிதான் இருக்க போறேன், இப்படிதான் இருக்க போறேன், உண்மையா இருப்பேன், உத்தமமா இருப்பேன், பரிசுத்தமா இருப்பேன், கீழ்ப்படுதல் உள்ளவர்களா இருப்பேன், சுவிசேஷத்தை அறிவிப்பேன், ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துவேன், பிறர் சில நான் நடத்துவேன், சபையில ஊழியத்தை செய்வேன், ஊழியத்துக்கு தேவையான எல்லாவற்றையுமே நான் செய்வேன் ஆண்டவரே அப்படின்னு நீங்க ஒரு உடன்படிக்கை ஆண்டவரோட பண்ணுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்து பாருங்க, 1 ராஜாக்கள் 8வது அதிகாரம் 23, 24வது வசனம். 1 ராஜாக்கள் 8வது அதிகாரம் 23, 24வது வசனத்தை வாசிங்க. 1 ராஜாக்கள் 8வது அதிகாரம் 23, 24வது வசனம். பாருங்க, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, சாலமோனின் ஜெபம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. படிங்க. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் ஒப்பான தேவன் இல்லை. நாங்கள் முழு இருதயத்தோடு உமக்கு முன்பாக நடக்கிற ஒரு அடியாருக்கு உடன்படிக்கையின் கிருபையில் காத்து வருகிறீர். பாருங்க, முழு இருதயத்தோட எப்படிங்க பாருங்க, தங்கள் முழு இருதயத்தோட உமக்கு முன்பாக நடக்கிற உடைய அடியாருக்கு. அப்போ முழுமையா ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறவர்களுக்கு அவர் பாருங்க உங்களுடைய உடன்படிக்கையையும் கிருபையும் காத்து வருகிறார். அப்படின்னா வாக்கு தத்தம் பண்ணப்பட்டதெல்லாம் அவர் செய்கிறவரா இருக்கிறார், கிருபையா காத்து வருகிறார். அடுத்து பாருங்க 24 தேவரே, என் தகப்பனாகிய தாவீது என்னும் உம்முடைய தாசனுக்கு செய்த வாக்கு தத்தத்தை காத்தாருந்தீர், அதை உம்முடைய வாக்குனால சொன்னீர். அடுத்து பாருங்க, நாளில் இருக்கிறபடி உம்முடைய கரத்தினாலே அதை நிறைவேற்றினீர். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் வார்த்தையை சொல்லி அவருடைய கரத்தினாலே எல்லாவற்றையும் நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். ஆமென் சொல்லுவோமே.
11வது வசனத்தை வாசிங்க. 11வது அதிகாரம் 11வது வசனம். ஆகையால் கர்த்தர் சாலமோனை நோக்கி, நான் உனக்கு கட்டளையிட்ட என் உடன்படிக்கையையும் என் கட்டளைகளை நீ கைக்கொள்ளாமல் போய் இந்த காரியத்தை செய்தபடியினால் ராஜ்யபாரத்தை உன்னிடத்திலிருந்து பிடுங்கி அதை உன் ஊழியக்காரனுக்கு கொடுப்பேன். பாருங்க, ஆண்டவர் சொல்லுகிறார், ஆண்டவருடைய வார்த்தை கீழ்ப்படியினால் என்ன நடக்குங்கிறத இங்க பாருங்க. அவர் ஒரு பெரிய ராஜா. என்ன பண்ணுவாரு? எனக்கு அதிகாரம் இருக்குது, ஆளுமை இருக்குது, ராணுவம் இருக்குன்னு நினைப்பாரு. ஆனா ஆண்டவர் வந்து பேசுகிறார். பாருங்க, கர்த்தர் சாலமோனை நோக்கி யார் இடத்துல பேசுகிறாருங்க? சாலமோன் இடத்துல பேசுகிறார். என்ன பேசுகிறார்? நான் உனக்கு கட்டளையிட்ட உடன்படிக்கையும் என் கட்டளைகளையும் நீ கைக்கொள்ளாமல் போய் இந்த காரியத்தை செய்தபடினால் பாருங்க, ராஜ்ய பாரத்தை உன்னிடத்திலிருந்து பிடிங்கி கொடுத்தத என்னங்க? ஆமா, உயர்வு வருது அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணிருக்கூடாதுங்க. நம்ம அப்பதான் நம்ம ஞானமா இருக்கும். உயர்வு வரும்போது, பெருக்கு வரும்போது, பொருளாதார ஆசீர்வாதத்தில் உயரும் போது, ஆத்தும சபைக்கு திரளாய் வரும்போதுதான் இன்னும் ஆண்டவர் சமூகத்தில் உண்மையா இருக்கணும். ஆமென் சொல்லுமே. அற்புத அடையாளங்கள் எவ்வளவு வேணாலும் நடக்கலாம், ஆனா அதை செய்கிறவர் கர்த்தர். ஹல்லேலூயா. ஆனா நம்மளிடத்துல ஆண்டவர் எதிர்பார்க்கணுங்க, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படி. வார்த்தை கீழ்ப்படினா பிடுங்கிறவரா இருக்கார். நான் சொல்றேன்னா பைபிள் இருக்குதா? யார் இடத்துல சொன்னாருங்க? ஆசீர்வதிச்சவரே இப்ப வந்து யாருக்கு பேசுறாரு? சாலமோன் இடத்துல பேசுகிறார். பாருங்க, உன்னிடத்துல படிங்க, அதை உன் ஊழியக்காரனுக்கு படிப்பேன். ஆகவே நீங்க ஞானமா இருக்கு. இந்த வருடம் முழுவதுமே ஞானமா இருக்கு. ஒரு பெருமைக்கோ அல்லது பொறாமையான எண்ணங்களுக்கோ அல்லது வேற கசப்பான உணர்வுகளுக்கோ அல்லது ஆலயத்துக்கு ஆராதனைக்கு வருகிறத நிறுத்தின காரியத்தையோ இப்படி எல்லாம் இல்லாம நீங்க நம்ம ஞானமா இருக்கும்போது ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராமே. ஆண்டவரை பெற்றுக்கொண்டது மாத்திரம் இல்ல, நீ ஏராளமா பெற்றுக்கொள்வீங்க. ஹல்லேலூயா. அடுத்தது பாருங்க, நெகேமியா 9வது அதிகாரம் 7-8 வசனத்தை வாசிங்க. நெகேமியா 9வது அதிகாரம் 7வது அதிகாரம் 7வது வசனத்தை 8வது வசனத்தை வாசிங்க. நெகேமியா 9வது அதிகாரம் 7-8 வசனம். ஆபிரகாமை தெரிந்து கொண்டு படி. ஆமா, 9வது அதிகாரம் 7வது வசனம் 8வது வசனம். ஆபிரகாமை தெரிந்து கொண்டு அவனை ஊர் என்னும் கல்தேயரின் பட்டணத்திலிருந்து புறப்பட பண்ணி அவனுக்கு ஆபிரகாம் என்னும் பெயரிட்ட தேவனாகிய கர்த்தர் நீர் அவன் இருதயத்தை உனக்கு முன்பாக உண்மையுள்ளதாக பாருங்க, அவன் இருதயத்தை உமக்கு முன்பாக உண்மையுள்ளதாக கண்டு. ஹல்லேலூயா. பிரசங்கத்தை முடிக்க போகிறோம். இப்படிதான் தேவன் நம் இருதயத்தை பார்க்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் பாருங்க அங்கிருந்து அப்படின்னா நீ தேவனாய்க்க பாருங்க, வாக்கு தத்தம் பண்ணப்பட்டதை வாக்குறுதி பாருங்க, நீ தேவனாயை கத்த, நீரே தேவனாய் கத்த, நீர் ஆபிரகாமை தேர்ந்தெடுத்து பாபிலோனில் உள்ள ஊரில் இருந்து, அப்படின்னா அது எங்க இருக்குது? பாபிலோனில் இருக்கிற ஒரு பகுதியில் இருக்குது. ஊரில் இருந்து அவரை வழிநடத்தினீர், அவனது பெயரை ஆபிரகாம் என்று மாற்றினீர். அப்படின்னா என்ன அர்த்தங்க? திரளான ஜாதிகளுக்கு தகப்பன். 17வது அதிகாரம் 5வது வசனம் நினைக்கிறேன் நாம் தியானித்தோம். புத்தாண்டு வாக்குத்தத்தை 6வது இல்ல, அடுத்த வசனம் போடுங்க தம்பி. ஹல்லேலூயா. அடுத்து 8வது பாடிங்க. 8. பாருங்க, அவன் உனக்கு முன்பாக உண்மையாகவும் நம்பிக்கை உடையவனாகவும் இருந்ததை கண்டு. சபையே இது ரொம்ப முக்கியம். நம்ம மனுஷனுக்கு முன்பாக வேஷம் போட்டலாம், ஆனா ஆண்டவருக்கு முன்பாக வேஷம் போட முடியாது. ஹல்லேலூயா. பாருங்க, அவன் உமக்கு முன்பாக உண்மையாகவும் நம்பிக்கை உடையவனாகவும் இருந்ததை கண்டு. ஈயாவி மொழிபெயர்ப்புல இப்படியாக போடப்பட்டிருக்கிறது, எழுதப்பட்டிருக்கிறது. நீர் அவனோடு ஒரு உடன்படிக்கை செய்து கொண்டு நீர் அவனுக்கு கானானியர், ஏத்தியர், எமோரியர், பெருசியர், எபூசியர், கிர்காசியர் ஆகியோரது நாடுகளை கொடுப்பதாக வாக்களித்தார். அப்படின்னா 6 ஜாதிகள் வைத்திருந்த நாடுகளை கொடுப்பதாக வாக்களித்தார். இன்றைக்கு ஏராளமானவற்றை எதிர்பார்க்கிறார். அது வேறொரு இடத்துல இருக்குது. ஆனால் அதை பெற்றுக்கொள்ளணும்னா உண்மையா இருக்கிறது ஆண்டவர் பார்க்கிறார். ஹல்லேலூயா. நீங்க ஒரு வேலை வீட்டை எதிர்பார்க்கலாம், இடத்தை எதிர்பார்க்க. ஆபிரகாமுக்கு நாட்டை தந்தவர் உங்களுக்கு வீட்டை தர மாட்டார். ஆண்டவர் ஆபிரகாமுக்கு இடத்தை தந்தவர் உங்களுக்கு நாட்டை தந்தவர் உங்களுக்கு நிலங்களை தர மாட்டாரா? ஹல்லேலூயா. பாருங்க, அவன் உங்களுக்கு முன்பாக உண்மையாகவும் நம்பிக்கையுடையவனாகவும் இருந்ததை கண்டு. ஆண்டவர் எப்படி தெரியுங்களா எப்படி செய்வாரு? நம்
இருதயம் அவருக்கு முன்பாக உண்மையாகவும் அவர் நம்புற மாதிரி நாம இருந்தோம்னா நமக்கு இப்படிப்பட்ட நன்மை செய்வார். அல்லேலூயா. அடுத்து பாருங்க, கொடுப்பதாக வாக்களித்து ஆனால் நீர் தேசத்தை ஆபிரகாமின் சந்ததிக்கு கொடுப்பதாக வாக்களித்து உடைய வாக்குறுதியை காப்பாற்றினீர். ஏனென்றால் 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 நீ நல்லவர், கர்த்தர் நல்லவர். வாக்கு பண்ணுவதை நிறைவேற்றுவார். கர்த்தர் நல்லவர், வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுவார். கர்த்தர் நல்லவர், வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுவார். கர்த்தர் நல்லவர், வாக்கு பண்ணுவதை நிறைவேற்றுவார். அப்படியே எழுந்து நின்று ஜெபிப்போம். ஆண்டவரே, துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். நீ நல்லவர், நன்மை செய்கிறவர். ஆண்டவரே, இந்த மாதத்தில் ஆண்டவரே, இந்த வருடத்துக்காக ஆண்டவரே, ஆதியாகமம் 17வது அதிகாரம் 1-2 வார்த்தைகள் உண்டு. வசனத்திலிருந்து ஆண்டவரே எங்களுக்கு நல்ல வாக்குறுதிகளை தந்தீங்கப்பா. நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக உத்தமமாய் நடந்து கொண்டு இரு, நடந்து கொண்டு உத்தமமாய் இரு. நான் உன்னோடு கூட உடன்படிக்கை பண்ணி மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் என்று ஆண்டவரே எங்களுக்கு இந்த ஊழியத்துக்கு நீ தந்த வாக்கு தத்தத்திற்காக நன்றி. உத்தம இதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கும், என்னவெல்லாம் நீ செய்வீர் என்று இன்றைக்கு நாங்கள் தியானிக்க, விசுவாசிக்க, ஆண்டவரே முழுமையாய் நம்ப நீர் எங்களோடு கூட பேசுறீங்கப்பா. ஆவியானவரே, ஆவியானவரே, எங்கள் மத்தியிலே வார்த்தையை இடைப்பட்ட பரிசுத்த ஆவியானவரே, உங்களுக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த மாதத்தில் கூட ஆண்டவரே, இந்த நாட்கள் கூட எங்களோடு பண்ணின ஆண்டவரே, எங்களுக்கு தந்த ஒவ்வொரு வாக்கு தத்தத்தை நினைவு கூறும் ஆண்டவரே. சபை பெற்றுக் கொள்வதாக, வியக்கத்தக்கதான காரியங்கள் உங்களுக்கு உண்டாயிருப்பதாக, வலுக்கும் பெருகவும் அவர்களை செய்வீராக. ஒன்றே உடன்படிக்கை நினைவுபடுத்துவீராக. ஆண்டவரே, அவர்களை ஆசீர்வதிய எல்லா வகையிலும் அவர்களை ஆசீர்வதிய. மற்றவர்களுக்கு முன்பாக அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்களாக. ஆண்டவரே தேவனே, நீ நீதி உள்ளவர் அப்பா. உம்முடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிற இருதயம், உத்தம இருதயம் இந்த திருச்சபைக்கு இதை கேட்கிற பார்க்கிற யாவருக்கும் உண்டாயிருப்பதாக. ஆண்டவரே, உம்முடைய குடும்பத்தின் மேல் இந்த வருடத்தில் இப்படி பாதுகாப்பு இருப்பதாக, பலம் உள்ளதாக, கணக்குரிய குடும்பமாக இந்த குடும்பத்தை ஆண்டவர் ஆசீர்வதித்து உயர்த்துவீராக. ஆண்டவரே, ஆண்டவரே, உறுதியாக எல்லாவற்றையும் தருகிறவர், உறுதியாக எல்லாவற்றையும் பெற்றுக் கொள்வதற்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் அன்புள்ள தேவன் அப்பா. ஆண்டவரே, உங்களுக்கு முன்பாக உண்முள்ள இதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு, உத்தமமா இருக்கிறவர்கள் நீர் மிகுந்த அன்புள்ளவராக இருந்து செய்வேன் சொன்ன அனைத்தையும் நீர் நிறைவேற்றுவதற்காக, கொடுப்பதற்காக, உம்முடைய களத்திலிருந்தவர் பெற்றுக் கொள்வதற்காக நன்றி ஆண்டவரே. சந்தோஷமான பிள்ளைக்காச்சாக்குவதற்காக நன்றி. வியாதிலிருந்து சுகத்தை தாரும், வாழ வயதை கர்த்தர் கட்டிடும், தீர்க்காசை தரும், காணவர்களுக்கு ஒத்த பலன் இவர்களுக்கு உண்டாகணுமா இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, நீர் எல்லா வாக்கு தத்தத்தை நிறைவேற்றினீர். நீ நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர் என்று சொல்லி நெகேமியாவை நாங்கள் தியானித்தது போல ஆண்டவரே, இந்த திருச்சபைக்கு, இந்த ஊழியத்துக்கு, இங்க இருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு ஆண்டவரே, இந்த செய்தியை கேட்டு விசுவாசிக்கிற யாவருக்கும் நீர் வாக்கு பண்ணினதை நிறைவேற்ற வல்லவர். ஏனென்றால் நீ நல்லவர் அப்பா. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் தேசத்தில் நீர் எழுப்பப்பட்டிருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரருக்காக ஜெபிக்கிறோம், அவருடைய குடும்பத்துக்காக ஜெபிக்கிறோம், ஒவ்வொரு திருச்சபையாருக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு மேலும் பாதுகாப்புக்காக இருக்கட்டும் ஐயா. வழி நடத்துங்க, இன்னும் ஊழியர்களை பெருக பண்ணுங்க ஆண்டவரே. இன்னும் திருச்சபையிலே அங்கத்தவர்களை பெருக பண்ணுங்க. ஒவ்வொரு திருச்சபை வலதுபுறம் இடதுபுறம் இடம் கொண்டு பெருகுவதாக. வானத்து நட்சத்திரங்களைப் போல, கடற்கரை மணலைப் போல ஒவ்வொரு திருச்சபையில் ஆத்மாக்கள் நிறைந்து வழிபாடுறாங்கப்பா. கர்த்தர் அற்புதங்களை செய்யுங்க. ஊழியக்காரர்களுக்கு நல்ல சுகத்தை, ஆரோக்கியத்தை தாங்க. ஒவ்வொரு ஊழியக்காரருடைய ஊழியத்தின் தேவைகளை சந்திங்க. கொடுக்கிற மக்களை எழுப்பி கொடுங்கப்பா. வாழ இடத்துல நடந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு திருச்சபைக்கு, ஊழியத்துக்கு ஆண்டவரே, நீ சொந்த இடத்தை தாங்கப்பா. அதற்கான எல்லா தேவைகளையும் நீ சந்திப்பீராக. நீங்கள் செய்வதற்காக நன்றி.